என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எல்லாம் வல்ல இறையர்களையும் குருவர்களையும் வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். அதிலும் குறிப்பாக சிரித்து பழகு சிரிப்பே அழகு அப்படிங்கிற தலைப்பில் நான் ஏன் இடையில கேப் கொடுக்குறேன் தெரியுங்களா? வாத்தியார் எப்போ பேசும்போதும் அவங்க நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம், இது பஸ் ஸ்டாண்டு புரியுதா, இங்கே வந்துட்டோம் தெரியுதா அப்படின்னு அப்பப்போ நாங்கள் கேட்போம். அதனால் அந்த தொடர்ச்சி மேடையில் வகுப்பில் எடுக்கிறது இங்கே வருது, கிளாஸுக்கு போனால் மேடையில் பேசுகிறது வருது, இன்னொரு வழியில் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். அந்த வகையில் இந்த நல்வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய ராஜபாளையத்தை சார்ந்த அத்தனை பெரியவர்களுக்கும், நகைச்சுவை சங்கத்தை சார்ந்த அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஏன் பெரியவர்கள்னு சொல்கிறேன்னா, இந்த மேடையிலே இந்த கூட்டத்தில் எல்லாத்தையும் விட வயசில் சின்ன பையன் நானாக தான் இருப்பேன். அதனால் நீங்கள் எல்லாருமே பெரியவங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் சாரும் சொன்னார், நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்களான்னு எனக்கு பயந்துட்டேன். உட்காந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு இனி வயசு ஆகலை. இந்த வீடியோ வேறு நம்ம கோதை ஈவெண்ட்ஸில் ரெக்கார்ட் ஆகி போக போகுது. என் மனைவி கேட்பாங்க, உட்காந்து பேசுகிறளவு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நான் நின்னே பேசுகிறேங்க. உண்மையிலேயே இந்த நல்வாய்ப்பை தந்திருக்கிற அத்தனை பெரியவர்கள் மேடையில் இதில் வேறு சொன்னாங்க பார்த்தீங்களா, 2வது முறையாக இவர் வர்றாரு அப்படின்னு. நான் கூட கேட்டேன், இதுக்கு 2வது முறையும் கூப்பிட்றீங்க, இந்த முறையாவது சரியாக பேசுவீங்களான்னு பார்க்குறோம், போன வாட்டி தான் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. உண்மையிலேயே நகைச்சுவைங்கிறது ஒன்று இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்காது. அதனால் அந்த நகைச்சுவையை என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றி வைத்த பெருமை, என்னுடைய பேச்சில் ஏற்றி வைத்த பெருமை அப்படின்னா 2 ஊர்களுக்கு சாரும். ஒன்று கோவை, இன்னொன்று ராஜை. கோயம்புத்தூரை பார்த்து தான் இந்த ஊரில் கூப்பிட்டாங்க, சிறப்பாக போயிட்டுருக்குன்னு வச்சுங்க. நல்லா தான் தட்டுங்களே. ஆமாம், உங்கள் ஊர் தானே சொல்கிறோம். தட்டணும்னு நினச்சா கஞ்சத்தனமே படக்கூடாது, சரிங்களா? சில பேர் கையை எடுத்து தட்டலான்னு பார்ப்பாங்க, சைடில் பார்ப்பாங்க, 45 டிகிரி இந்த பக்கம், 45 டிகிரி இந்த பக்கம். பார்த்த உடனே தட்டினா யாராவது தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு நினைக்க வேண்டாம், தயவுசெய்து தட்டி விட்ருங்க, சரிங்களா? அதனால் ஏன்னா நீங்கள் தட்டினா தான் எங்கள் பேச்சு நல்லா வரும், அதுக்காகத்தான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் வேறு இப்போ நம்ம கார்த்திக் வள்ளிநாயகம் அண்ணா வரவேற்புரை சொல்லும் போது நல்லா பேசினார். ஆனால் அதில் ஒரு பயமும் எங்களுக்கு இருந்துச்சு, 2 பயம் இருந்துச்சு. அமைப்பாளர்களே இவ்வளோ நல்லா பேச தொடங்கிட்டா அப்போ நம்ம கதி என்ன ஆகிறது அப்படிங்கிறது ஒன்று. 2வது அவர் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, இந்த நிகழ்ச்சி நடத்துறது எதுக்காகனா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காகத்தான். நீங்களாம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பீங்க, அமைப்பாளர்கள் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நாங்களும் ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருப்போம். நீங்களாம் பேச வந்துட்டீங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி இருப்போம்? அது வேறு. இங்கே இவ்வளோ கிஃப்ட்டு கொடுத்துட்டீங்க. முதல்லையே சந்திரன் ராஜா ஐயா ஒன்று சொல்லிட்டாரு, ஏதோ ஒரு கிஃப்ட்டை காணணும்னு சொல்லி. அப்போ எங்கிட்ட யாரோ வந்து வாங்கும்போது நமக்கு யார் வாங்குறாங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த பழக்கம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால், என் கல்யாணத்தில் ரிசப்ஷனில் வந்துச்சு. நமக்கு வேண்டியவன் தான் வாங்குறானா, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தான் வாங்குறாங்களா, இல்லை பொண்ணு வீட்டுக்காரர் வாங்கலாங்களா? ஏன்னா ஏமாற்றம் வந்துடக்கூடாது இல்லைங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டேன், கல்யாணத்துக்கு சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க இன்றைக்கி, உங்கள் கல்யாண கதையை சொல்லுங்கள். சந்தோஷம், சரி சொல்லலாம். உங்களுடைய புதிய கல்யாண கதையை சொல்லுங்கள். புதிய கல்யாணமா? ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ படாத பாடுபட்டுருக்கா, வாரமாக பண்ண முடியும் அப்படிலாம். அதனால் கல்யாணத்தில் நான் என்ன நினச்சிக்கிட்டேன், பொண்ணு வீட்டில் சீர்வரிசை கொடுப்பாங்க இல்லைங்க. ஆனால் உங்கள் ஊரளவுக்கு சீர்வரிசை கொடுக்க முடியாது. மேடையில் பேச்ச வந்த பேச்சாளருக்கே இவ்வளோ கொடுக்குறீங்க. இதை எடுத்து எங்கள் மாமனாருக்கு அனுப்பணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் ராஜபாளையத்துக்கு வாக்கப்படணும் அப்படின்னு. சரி, அது ஆண்டாள் நாச்சியார் கையில் விட்டுறேன்னு வச்சுக்கங்களேன். அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க. அதனால் பொருளை வாங்கும்போது திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த கல்யாணத்தில் சீர்வரிசை கொடுப்பாங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேங்க, இந்த கல்யாண வீட்டில் பெண் வீட்டார் மொய் எழுதுறாங்கல்ல, மொய் வசூலிக்கிறாங்கல்ல, பொண்ணை கொடுக்கும்போது அந்த பொருளையும் நமக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். நிஜமாங்க கொடுக்கல, ஏமாந்துட்டேன். அது ஒன்லையா ஏமாந்தேன்? நீங்கள் நினச்சி சிரித்தா நான் பொறுப்பு இல்லை. அந்த வகையில் இன்னொன்று சிறப்பாக பேசுனீங்கன்னா, உண்மையிலே அடுத்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர்றீங்க, உங்கள் தலைமையில் நாங்கள் பேசுகிறோம் பார்த்தீங்களா? எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆனை மேய்ச்ச மாதிரி ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி. அவரை வாழ்த்து நீங்கள் நினைக்கிறீங்களா? அடுத்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கேட்டிருக்கிறேன். உண்மையிலேயே ஒவ்வொரு ஊருக்கு போனால் ஒவ்வொரு சிறப்பாக இருக்கும், சரிங்களா? சில ஊர் நல்லா பேசுவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த ஊருக்கு ராஜபாளையத்துக்கு வந்தால் சலிப்பே இருக்காது. நிகழ்ச்சி இன்றைக்கினா இன்றைக்கி காலையில் தான் வருவாங்க, நான் நேற்று காலையிலேயே வந்துட்டேன். உண்மையிலேயே அவ்வளோ நல்லா நம்மளுடைய எத்தனை பேர் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சில ஊர்களில் இங்கே சோர்வே இருக்காது, சில ஊருக்கு போனால் சோறே இருக்காது.
நீங்களே சாப்பிட்டு வந்துடுங்க அப்படிம்பாங்க. அனுப்பி விடும்போது இந்த பேமெண்ட் அண்ணா நீங்கள் ஃப்ரீன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு பக்குன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் நான். அப்படி மட்டும் நீங்கள் ஜோக்கு தானே சொன்னீங்க, அது ஃப்ரீங்கிறது ஜோக்கு தானே. ஞாயிற்றுக்கிழமை ஜோக் சொல்ல மாட்டிங்களா? ஐயோ சரி பரவாயில்ல, நம்ம ஊரில் என்ன நீங்கள் சரி இப்போ பணம் கொடுக்கலன்னா ஒரு மோதிரம் போட போகிறீங்க, அதுவும் கூட உங்களால் முடியாத என்ன, இல்லை நெக்லஸ் போட போகிறீங்க, ஒரு செயின் போட போகிறீங்க. மானத்தை விட்டு கேட்குற நான் ஒருத்தன் தான். ரைட்டு. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சில ஊர்களில் நம்ம ஊரை விட்டு கிளம்புறேன்னு வச்சுக்கோங்களேன், கிளம்பும்போது கூட்டிகிட்டு போய் அந்த கவர் அது வரைக்கும் தரவே மாட்டாங்க. பஸ்ஸில் ஏறி உட்காருங்க டாட்டா பாயின்ட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கு. அது பரவாயில்ல. இன்னும் ஊர்களில் சில ஊர்களில் நைட்டு 11 மணிக்கு பட்டிமன்றம் முடிச்சுட்டு 12 மணிக்கு போய் ஒரு நடு ரோட்டில் இறக்கி விட்டுருவாங்க. பஸ்ஸு வரும்னு, இங்கே தான் பஸ்ஸு வரும்னு சொல்லுவாங்க, என்னைக்கு வருன்னே சொல்லாமல் போயிடுவாங்க. அப்படிலாம் இருக்கும். ஆனால் ராஜபாளையத்துக்கு வந்த அவ்வளவு சந்தோஷம், ஒரு தாய் வீட்டுக்கு வந்த மாதிரி பார்த்து கொள்ளக்கூடிய அத்தனை தமிழ் நெஞ்சங்கள் நீங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய சந்திரன் ராஜா ஐயா அவர்கள், எம்எஸ்ஆர் ஐயா அவர்கள், நம்முடைய அக்ரி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், நம்முடைய கவிதாயினி கவிஞர் ஆனந்தி அம்மா அவர்கள், அப்புறம் எங்களுடைய பட்டிமன்ற பேச்சாளர் எங்களுக்கு முன்னத்தியராக விளங்கக்கூடிய கவிதா ஜவர் அக்கா வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள், கோவில்பட்டியை சார்ந்த பெரியவர்கள், கோவில்பட்டி மகிழ்வோர் மட்டத்தை சார்ந்த பெரியவர்கள், நம்முடைய அழகர் ராஜா ஐயா அவர்கள், முருகன் சார், நிறையா பேர் சொல்லணும், சொல்லுவேன், காலேஜில் அட்டனன்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். அதனால் எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு பின்னாடி வர இருக்கக்கூடிய, நான் அவர் கூட தான் ஹோட்டலில் தங்கியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் 50% எதுக்காக வந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, 100% அவர் என்ன கொண்டு வந்திருக்காரு எனக்கு தெரியும். காலையிலேயே அந்த சக்கரை பொங்கலில் ரசத்தை ஊற்றி ஒரு ஸ்பூன் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் இப்போ கொடுப்பாரான்னு எனக்கு தெரியல. கொடுத்தா சந்தோஷம். அந்த வகையில் எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. விளம்பரதாரர்கள், உபயதாரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இப்போ என்னுடைய பேச்சுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இப்போ நகைச்சுவை ஆன்மீக பேச்சாளராக இருந்த என்ன கொஞ்சம் நகைச்சுவையாக உருவாக்கியது 2 ஊர்னு சொன்னேன். நகைச்சுவையிலேருந்து யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. மதுரையில் ஒரு கல்லூரியில் திருவாசகம் பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. திருவாசகத்தில் தலைப்பு என்ன தெரியுங்களா? பிடித்த 10 அப்படிங்கிற தலைப்பு கொடுத்து பேசுங்கன்னு சொன்னாங்க. தற்போது சிவசதீஷ் அவர்கள் பேச வருவார் அப்படின்னு சொன்ன உடனே எந்திரிச்சு போகும்போது நடுவர் என் கையை பிடிச்சார். ஏங்கய்யா கையை பிடிச்சிங்க, பிடித்த 10ங்கனால பிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை தம்பி கொஞ்சம் ஜோக்காக பேசுங்க. ஜோக்காவா? ஆமாம், கொஞ்சம் ஜோக்காக பேசினா தான் திருவாசகத்தையே கேட்பாங்க. உண்மைதான், அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் பேசி முடிச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் நகைச்சுவையாக பேசுகிறேன். முன்னாடி 2 பேர் நெத்தி நிறைய விபூதி, கழுத்தில் ருத்ராட்சம் போட்டு 2 பெண்மணிகள் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எதாவது நகைச்சுவையாக பேசுகிற தப்பாக பேசிட்டோமோ அப்படியே குறுக்குறு. சில பேர் பார்த்திங்கன்னா நிகழ்ச்சியில் பேசுகிறது கஷ்டம் இல்லை, கைதட்ட அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உட்காந்து நம்மளையே முறைச்சே பார்ப்பாங்க. நம்மளுக்கே வருத்தமாக இருக்குது, ஏதாவது நம்ம தப்பாக பேசுகிறோமோ, கைதட்டல் வரலைன்னா அதுவும் தப்பாக இருக்கும். ஒருவேளை நம்ம தப்பாக தான் பேசிட்டோமோ, சட்ட விரோதமாக ஏதாவது பேசிட்டோமோ, நம்ம நகைச்சுவையாக ஜோக் சொல்லி சிரிக்கலைன்னு அது வேறு சந்தேகம் வந்துடும். கீழே இறங்கி போய் கிச்சு மூட்டலாமோ அப்படின்னு கூட தோணும் நிஜமாவே. அப்போ 2 பேர் பெரியவங்க இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி பேசி முடிச்சுட்டு அம்மா அப்படின்னு நான் சொன்னேன், ஒரு சந்தேகம் சொல்லுங்கள், இன்றைக்கி உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்லவே இல்லை. ஒரு 2 மேடையில் சொல்லிட்டேன் மதுரையில். அதை பார்த்துட்டு அந்த லேடிஸ் நான் மதுரையில் எங்கே பேசினாலும் வந்து இன்றைக்கி எத்தனை நாள் ஆச்சு அது சொன்னேன். அதுக்கப்புறம் சொன்னேன் 216வது நாள் அப்படின்னு சொன்னேன். தப்பாக சொல்கிறீங்க, அன்னைக்கு கணக்கு வேறு சொன்னீங்க, இன்றைக்கி 218வது நாள் ஆச்சுன்னு அவங்க கணக்கு வச்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த வகையில் நகைச்சுவை இல்லைன்னா இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியாது. கல்லூரியிலே சரி எதுலையாக இருந்தாலும் ஜோக்குங்கிறது தேவையாயிடுச்சு. இதில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ராஜபாளையத்து நகைச்சுவை சங்கத்துக்கும் நகைச்சுவை மன்றத்துக்கும் கோவை நகைச்சுவை மன்றத்தால் என்ன ஆயிடுச்சுன்னா, என் கிளாஸில் பசங்க மேலே நான் கோவப்படுறேன். எதுக்கு தெரியுங்களா? நான் பாடம் நடத்தி அவன் சரியாக கவனிக்கலைன்னா கோவப்பட மாட்டேன், அதை அவன் பரீட்சையில் எழுதினாலும் கோவப்பட மாட்டேன், அவன் என்னை மதிக்கலைனாலும் கோவப்பட மாட்டேன். எதுக்கு கோவப்படுவேன்னா, நான் ஜோக் சொல்லி அவன் சிரிக்கலைன்னா கோவம் வந்துடும். என் கிளாஸில் ஒருத்தர் இருக்கா, முருகேசன்னு பேர். நம்ம சொன்ன ஜோக் 5 நிமிஷம் கழிச்சு தான் அவனுக்கு புரியும். அந்த கண்ணாடி இப்படி போட்டிருப்பான், போட்டுக்கிட்டு இந்த கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்குற மாதிரியே பார்ப்பான். இப்படி தூக்கிட்டு இப்படி பார்ப்பான். என்னடா இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்டால், நீங்கள் சொன்னது ஜோக் மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படிம்பான். அவனுக்கு இன்டர்னல் மாதிரி குறைச்சிருவேன். ஏன்னா நகைச்சுவைங்கிறது எல்லா பக்கம் இருக்கணுமா இல்லையாங்க? அதனால் நாங்கள் வாத்தியாராக இருக்கிறவங்க பேச்சாளராக இருக்கிறவங்க வாத்தியாராக இருக்கிறவங்க எவ்வளோ நல்லது இருக்குது. நான் சரி இப்போ பாருங்க, இன்றைக்கி ராஜபாளையத்துக்கு வந்திருக்கேன்ல, கோயிலுக்கெல்லாம் போய் தரிசனம்லாம் பண்ணிட்டு வந்தேன். நாளைக்கு டெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் பையனுக்கு. இந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அவன் சந்தோஷமாக இருப்பான். நாளைக்கு வாத்தியார் வரமாட்டார், ராஜபாளையத்திலே செட்டில்டு, அவர் நல்லா இருப்பார், ஆனந்தாசில் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பார், அப்படியாக்கு இப்படியான்னு சந்தோஷமாக அங்கே நினச்சிக்கிட்டு இருப்பேன். நான் இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு பஸ் புக் பண்ணி காலையில் போய் இறங்கியிருப்பேன். இன்னும் சார் இப்படி வந்துட்டீங்களே, ஏன் வந்தீங்க அப்படின்னு
கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்த டைமில் அதெல்லாம் இருக்குவா தம்பி, டெஸ்ட் என்னாச்சு, அதில் ஒருத்தர் இருக்கான். நம்மகிட்ட பிடிக்கிறவன் நம்ம 8 அடி பஞ்சு, அவன் 16 அடி பையன்ல. சார் நேற்று நகைச்சுவை மன்றத்துக்கு போனீங்களே சார், ஸ்டேட்டஸ் பார்த்தேன். ஆமாம். நீங்கள் ஏதாவது ஒரு 2 சில ஜோக்கு கைதட்டாமல் விட்டுருப்பீங்கல்ல, அது மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். அவங்க கேட்பான், எப்படி சார் பேசுனீங்க, கொஞ்சம் பேசி காட்டுங்க சார், நாங்கள் ரசிக்கிறோம் சார் அப்படின்னா டெஸ்ட்டை விட்டுட்டு அவன் நமக்கு டெஸ்ட்டு வச்சுட்டு இருப்பான். இப்படிலாம் போயிட்டுருக்கோம். என்ன எல்லாம் பண்ணுறது, அவ்வளோலாம் கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, கல்யாண கதையை சொல்லவும், கல்யாண கதையை சொல்லவும் அப்படின்னு சொல்லி. கல்யாணம், நானும் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணேன். அந்த கதையை சொல்லுங்கள். எதுக்காக கல்யாணம் பண்ணால் ஆசையெல்லாம் பேராசையெல்லாம் கிடையாது, ஒரு ஆசை. நம்ம கல்யாணம் பண்ணணுமே, ஏன்னா நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு. நம்மளை எல்லோரும் மதிப்பாங்க. ஒரு வீட்டில் அது மூத்த மாப்பிள்ளையாக போயிட்டா இளைய மாப்பிள்ளைகள் எல்லாரும் நம்மளை தான் மதிப்பாங்க. நம்ம சகலிகள்லாம் மதிப்பாங்க. சகலிகன்னா யாருன்னு தெரியுங்களா? ஒரே கம்பெனி ப்ராடக்டை வாங்கி ஏமாந்தவங்க, அவங்கெல்லாம் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக இருக்கலான்னு நினச்சேன். ஏன்னா ஒரு முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிடலாங்கும் போது முருகனுக்கு முன்னாடி இன்னும் ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, திருப்புகழ். நானும் பக்கத்தில் நம்ம திருப்புகழ் கிளாஸில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் பாடுறாங்கன்னா, ஏறு மயிலேறி விளையாடு முகம் ஒன்றே அப்படின்னாரு. ஓ சந்தோஷம், சூப்பராக பாடுறாங்களே, ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, இப்படியே பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாடுறவங்க ஒரு பெண்மணி, மங்கள பெண்மணி பாடுறாங்க. அப்படியே கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம்புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். என்ன வரணும் அடுத்தது? அப்படித்தானங்க வரணும். ஏன் கேள்வி கேட்குறேன்னா, வாத்தியார் கேள்வி கேட்காம பேச முடியாது. ஆனால் நீங்கள் சாய்ஸில் விட்றாமல் சொல்கிறீங்க, அது சந்தோஷம். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளேன்னு சொல்லணும். அந்த அம்மா ஆதி அவுக அமர்ந்த பெருமாளே, ஆதி அவுக அமர்ந்த பெருமாளே. உடனே சேட் ஜிபிடி அது இது எல்லாத்தையும் போட்டு தட்டி பார்த்தா இப்படி இல்லவே இல்லையே, என்னங்க அவுக அமர்ந்த பெருமாளே அப்படிங்கிறீன்னு கூப்பிட்டு கேட்டால் அது அவுக வேறு, எவுக வேறு, அவுக வேறு. சரி, அவருக்கு பேரை சொல்லுங்க. அந்த கூறு கட்டவன் பேர் எப்படி சொல்லுவேன்? இதுக்கு பேரையே சொல்லிட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வீட்டில் என்னாச்சு, கல்யாணம் ஆன புதுசில் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில், நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம், ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து ரமேஷ் 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 அப்படின்னு ஏழை கொடுது. கோவம் வந்துருச்சு. என்னங்க நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் மனைவிகிட்ட சொல்கிறேன், இங்கே பாருமா, பக்கத்து வீட்டு அந்த பொண்ணு வந்து வீட்டுக்காரரை ரமேஷ் ரமேஷ் ரமேஷ்னு ஏலம் போடுது. உடனே என்னுடைய மனைவி சொன்னாங்க, அடுத்த வீட்டு சமாச்சாரம் நமக்கு எதுக்கு சதீஷ், உள்ளவா. இவ்வளோதான் மரியாதை, என்னத்தை பண்ண முடியும்? அப்படி போயிடுச்சு வச்சுக்கங்களேன். அதனால் கல்யாணங்கிறது ஒரு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ண, பேராசையில் கிடையாது. ஆசைக்கும் பேராசைக்கு வித்தியாசம் தெரியுங்களா? சொல்லிடுறேன், அதை நானே கேள்வி கேட்டுட்டு போயிடக்கூடாது. சில வீட்டில் நாய் வளர்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நாயை குழந்தை மாதிரி வளர்த்துவாங்க. குழந்தைய என்னங்க நீங்கள் பேசுனா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நீங்களா ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. குழந்தையோ ஒரு தெய்வமாக வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்ல. ஓ, உங்கள் ஊரில் இதை பற்றி பேசக்கூடாதோ? ஆனால் உங்கள் ஊருக்கு எவ்வளோ பெருமை இருக்குது, எவ்வளோ இப்போ மாம்பழம் இருக்குது, எவ்வளவோ சிறப்புகள் உங்கள் ஊரில் இருக்குது. அது ஒன்று மட்டும் தானே சிறப்பு. அந்த நாய் வளர்த்துருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, ஒருத்தன் லவ் பண்ணியிருக்கு. அவங்க வீட்டிலேருந்து 7வது வீட்டில் இருக்கக்கூடிய ரகு அப்படிங்கிற ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கு. இது எப்படி அந்த அப்பாவுக்கு தெரிய வந்துருச்சு. தெரிய வந்த உடனே என்ன பண்ணியிருக்கார், இங்கே பார், நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம கௌரவம் என்ன, அவங்க கௌரவம் என்ன, அவனை கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இந்த விஷயத்தை வீட்டுக்குள்ளே வளருது பார்த்தீங்களா நாய், அந்த நாய் தெருநாய்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. தெருநாய் என்ன பண்ணுச்சு, எங்கே எதுக்கு நீ உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க, வெளியே வாவே, ஏன் டிஃப்ரெண்ட்டான மெனூஸ் கிடைக்கும், குப்பை தொட்டிக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும், வரலாம்ல. வருவேன், ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது, அந்த எங்கள் வீட்டு எஜமானர் இருக்கார்ல, ஆமாம், அவங்களோட பொண்ணு இருக்குல்ல, ஆமாம், அந்த பொண்ணு வந்து ரவிங்கிற பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, அந்த விஷயத்தை தான் சொன்னையே, தெரியும்ல, ஓகே. இல்லை, அவர் ஒரு விஷயம் சொன்னார், நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, எல்லாமே பேசிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், நல்லா கவனிச்சுக்க. நம்ம வீட்டில் வளருது பார்த்தியா நாய், அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் வெப்பனே தவிர அந்த ரகு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். சரி, நீயே வர மாட்டேங்கிற, பொண்ணு அழகாக இருக்கும், கட்டி வைப்பாருன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த நாய் சொல்லிச்சு. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஆசை பேராசைன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு ரகு மேலே ஆசைப்பட்டது ஆசை, அந்த நாய் பொண்ணு மேலே பட்டது பரவாயில்லையே, நல்லா சொல்கிறீங்களே.
நானே என் கிளாஸில் சொன்ன வச்சேன், சொல்லு கேள்வி கேட்டேன், நீ தான் சம்பளம் வாங்குற சொல்லு, நீ தைரியமாக இல்லை இது சொல்லு அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆசைக்காக தான் நம்ம கல்யாணம். ஏன்னா கல்யாணத்தில் சில ஆசை, கல்யாணம் இந்த டிவி சீரியல் பார்க்குறோம், படத்தை பார்க்குறோம், அதிலெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிலது கொண்டு வர்றாங்க. நான் முதல்லையே சொன்னது தான், அது ரிப்பீட் பண்ணாமல் இருக்க முடியாது, சொல்லித்தான் ஆக முடியும். நான் எதை கண்டு திருமண வாழ்க்கைக்குள்ளே போகணும்னு நினச்சேங்கிறத, காலையில் ஒரு 4 மணிக்கு கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா ஸ்ரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம் அப்படிங்கிற பாட்டு மெலோடியாக போயிட்டுருக்கோம் இல்லைங்களா? அந்த நேரத்தில் ஸ்மோக்கிங் எஃபெக்ட், ஸ்மோக்கிங்னா நல்லா சாம்பிராணி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஒரு பக்கம் இது வந்துகிட்டு இருக்கும். கேமரா எங்கே க்ளோஸ்அப்பில் வைப்பாங்க அப்படின்னு கேட்டால், டர்க்கி டவல் கட்டுன அந்த பெண்களுடைய கூந்தலில் கொண்டையில் வைப்பாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த பூஜை ரூம்லேருந்து காஃபியாக போட்டு அந்த சாம்பிராணி மணக்க அந்த பாட்டு போய் அந்த பெட்ரூம் ஓப்பன் பண்ணி கணவனுக்கு வலது பக்கம் ரைட் சைடில் அந்த காஃபியை பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் வச்சுட்டு அப்படியே யூட்டன் போட்டு, ஏன் பட்டும் படாமல் வைக்கிறாங்கன்னா அந்த சத்தத்தை கேட்டு எந்திரிச்சிட்டு வரான். இப்போல்லாம் பக்கெட்டில் தண்ணி ஊற்றியெல்லாம் எழுப்புறாங்க, இல்லை நம்ம தான் எழுப்புற மாதிரி இருக்குது. இங்கே வந்து யூட்டன் போட்டு நம்ம பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு, தொட்டும் பட்டும் படாமல், ஏன்னா தொட்டால் எழுந்திரிச்சிட்டாருன்னு என்ன பண்ண முடியும், தொட்டும் தொடாமல் கும்பிட்டுட்டு வருவாங்க அப்படிங்கிறது படத்தில் காட்டினாங்களா? நான் பார்த்து ஏமாந்தேன். நீங்கள் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியும், நீங்களே ஏமாந்துருப்பீங்க சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நாள், இப்போ 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு நாளும் கூட நடக்கலை. வர்ற கோபத்துக்கு என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு கோபம் வருது. கோவப்பட்ட என்ன ஆகும், குடிக்கிற டம்ளர் கஞ்சியும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெருமுனையில் ஒரு டீ கடை இருக்குது, நானே போய் டீயை வாங்கிட்டு போய் கொடுத்து பெட் காஃபியில் பெட்டு எந்திரிங்க அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிற மாதிரி ஆகி போச்சுன்னு வச்சுக்கங்களேன். அதனால திருமணம் அப்படிங்கிறது ஒன்று, திருமணத்துக்கு தீப்பின்னு ஒன்று இருக்குது. இப்போ வரலாற்றில் கிமு கிபி இல்லைங்களா, கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படின்னு. இங்கே வந்து நம்ம மனித வாழ்க்கையில் தீப்பி, திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின். திருமணத்திற்கு பின் எப்படிலாம் இருக்கும், சிறப்பாக இருக்கும், இப்படியாக்குன்னு நம்ம நினச்சோம், நானும் நினச்சேன். அதில் வேறு சில இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, சடங்குகள்லாம் பண்ணுவாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு சடங்கு சொல்கிறேன். என்ன சடங்கு தெரியுங்களா? இந்த ஒரு பானையில் தண்ணி ஊற்றி, இந்த பானிபூரி பானை மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், தண்ணியை ஊற்றி அதில் என்ன பண்ணுவாங்க, மோதிரம் போட்டு எடுப்பாங்கல்ல. ஏன்னு தெரியாமல் நானும் அவங்களும் போட்டாங்க, எடுக்கலான்னு நான் விட்டு அவங்களும் தேடுறாங்க, நானும் தேடுறேன், காணோம். அந்த மோதிரத்தில் என் கையில் இருக்கிற மோதிரத்தையும் காணோம். எங்கள் வீட்டம்மா அவங்க உஷார் பண்ணிட்டாங்க. சரி ரைட்டு ஓகே, போட்ட மோதிரமாக இருக்கணும்ல, அதையும் காணோம். இப்படியா இருக்குது, என்னடா இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரி இதெல்லாம் ஒரு விளையாட்டுக்காக போல் இருக்குது, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, விட்டு கொடுக்காத அப்படிலாம் இருக்கும்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் எதுக்காக இது பண்ணுறாங்க சொல்லுங்க பாப்போம், எதுக்கு பண்ணுறாங்க? அன்பு அதிகரிக்கணும், விட்டு கொடுக்குற ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் கிச்சனில் லெஃப்ட் சைடில் பாத்திரம் கழுவுறதுக்குன்னு ஒரு சிங்க் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதில் போட்டு கழுவும் போது காய்கறி சாப்பாடு எல்லாம் போய் அடைச்சிக்கும். ஒரு வாரம் கழித்து என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன், இவங்க பண்ண மாட்டாங்க, ஏங்க அப்படிம்பாங்க. நம்மளே முதல்ல ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம், ஏங்க அதாம்மா நான் ஏங்கிக்கிட்டு இருக்கிறேன், இங்கே வாங்க இதை அடைச்சி எடுங்க அப்படின்னு. அப்போ கையை விட்டு அந்த எல்லா இதையும் எடுத்து போடணும். அதுக்காக ஒரு ட்ரைலர் தான் இது கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்னமோ நினச்சிட்டு இருக்கக்கூடாது, சரியா? நான் சும்மா மோதிரமெல்லாம் போடுறாங்க, வைர மோதிரம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதில் வேறு இன்னொன்று, நம்ம பெருமையாக உணர்ந்த தருணம்னு 2 இருக்கும் தெரியுங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி பெருமையாக உணர்ந்த தருணம் ஒன்று இருக்கும், கல்யாணத்துக்கு பின்னாடி பெருமையாக உணர்ந்த தருணம்னு ஒன்று இருக்கும். என்ன தெரியுங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு படிக்கும்போது, இளைஞர்களாக இருக்கும்போது, மாணவர்களாக இருக்கும்போது எது பெருமையாக உணர்ந்த தருணம் அப்படின்னா, எதுவுமே தெரியாமல் எக்ஸாம் ஹாலில் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஓரமாக வந்து அந்த வாத்தியார் நின்று, தம்பி பின்னாடி இருக்கிறவன் பார்த்து எழுதுறான், மறைச்செழுது அப்படின்னு சொல்லும்போது வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் நம்மளை பெருமையாக நினைக்க வைக்கும். அதே மாதிரி இன்னொரு பெருமையாக ஆண்கள் நினைப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாரத்தில் அல்லது ஒரு 2 நாளில் ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருப்போம், அப்பாவும் நம்மளும் உட்காந்துக்கிட்டு இருப்போம். அந்த டைமில் கிச்சனில் அம்மாவும் அவங்க மனைவியும் இருப்பாங்க. இருந்து பேசும்போது சில வார்த்தைகள் நமக்கு கேட்கும். கேட்டுச்சா? எனக்கு கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு தெரியுங்களா? என் மனைவி சொல்கிறாங்க எங்கள் அம்மாட்ட, உங்களை நான் அத்தைன்னு கூப்பிட மாட்டேன், எனக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா அத்தைன்னு கூப்பிட மாட்டேன் அப்படின்னா என்னென்னு கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த மெட்டியோடின்னு ஒரு நாடகம் கூட முதல்ல வந்துடுச்சு. அது ரீமேக் பண்ணி கூட எடுத்திருக்காங்க. அம்மி 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 மிதித்து
அருந்ததி முகம் பார்த்து குலமகள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் சீதனம் மெட்டி 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 ஒளிதான். இதை ஒருத்தர் ரீல்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். மாமி 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 மிதித்து அந்த மாமனாரை சேர்த்தி மிதித்து இந்த குலமகள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் சீதனம் மெட்டி 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 ஒளிதான். இதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை அதை பார்த்துட்டு உங்களை அத்தைன்னு கூப்பிட மாட்டேன் மாமின்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்லுமான்னு பார்த்தா உங்களை அத்தைன்னு கூப்பிட மாட்டேன் அப்புறம் அம்மானு கூப்பிடுறேன். அதை கேட்ட உடனே இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் தான்டா அப்படின்னு பெருமையாக உணர்ந்தேன். உடனே இவங்க சொல்லுவாங்கல்ல, நானும் உன்னை மருமகளாக நினைக்கல, அப்புறம் மகளாக தான் நினைக்கிறேன். நான் இந்த உலகத்திலேயே நான் தான்டா கிஃப்டட் லைஃப்னு எனக்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ நாள்? ஒரே வாரம். அதுக்கப்புறம் உடனே உங்கள் அம்மா பண்ணுறது எதுவுமே சரியில்லை, உங்கள் தங்கச்சியை பிடிக்கல. நம்ம ஏதாவது ஒரு நாள் சொல்லியிருக்கோமா அவங்க தங்கச்சியை பிடிக்கலன்னு? இல்லை, அவங்க சொந்த விதத்தை யாரையுமே நம்ம பிடிக்கலன்னு சொல்ல மாட்டோங்க. நீங்கள் எதுவும் சிரிச்சா நான் என்ன பண்ண முடியும்னா எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம். அப்படிலாம் இருக்கும். அதனால் பெருமையாக உணர்ந்த தருணம் அது ஒன்று. இப்படிலாம் இருக்கும். இது அரேஞ்சு மேரேஜில். லவ் மேரேஜ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அடுத்தவங்களா தள்ளி விட்டால் அரேஞ்சு மேரேஜ், நம்மளாக போய் விழுந்துட்டா நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ கடைசியில் என்ன கேட்கக்கூடாது. கோதை ஈவெண்ட்ஸ்லேருந்து யாராவது கமெண்ட்ஸில் கேட்டாங்கன்னா அதற்கு காரணம் அரங்கத்தில் இருப்பவர்களானே தவிர அந்த அதிரடியாக பேச வந்த சிவசதீஷ் அல்ல நீங்கள் போட்டுறணும். ஆமாம், பொறுப்பு துறப்பு அப்படின்னு போட்டுறேன். இந்த லவ் மேரேஜில்ங்க இந்த ஓடி போவாங்கன்னு ஒன்று இருக்குல்லங்க. இப்போல்லாம் யாரும் ஓடி போகிறதுல காரில் போகிறாங்க இப்படி. ஆமாம், இப்போ ஏன்னா அவன் நடக்கவே முடியாமல் இருக்கிறான். ஒரு காலத்தில் புஜபல பராக்கிரம்னு ஒன்று இருந்துச்சு. இந்த கரும்பு ஜூஸ் குடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கரும்பை கடித்து இந்த ஒடிச்சு இப்படிலாம் சாப்பிடுவாங்கல்ல. இந்த ராஜிகரன் ஒரு படத்தில் சாப்பிடுவார் பாருங்க, அப்படிலாம் இருந்தாங்க. இன்றைக்கி விட்டு புழிஞ்சு குடிக்கிறான். ஏன்? பல்லு செட்டோடு வந்துடுங்கிறான் பையன். இறந்த பழத்தை சாப்பிட்டு துப்புறான், கொட்டை ஒரு 5 கொஞ்சமாவது விழுந்து அங்கேயும் அவன் மடியிலே உழுகுது. உண்மையிலேயே எங்கள் கடவுள் நம்மளையே கொஞ்சம் கஷ்டப்படுத்துறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப மென்மையான பழம் அப்படின்னா என்ன பழம்னு கேட்டால் தர்பூசணி. அது தமிழர்கள் வாயில் வர்றதில்லை. இப்போ அதுவும் சென்னையில் வாட்டர்மிலான். ஆமாம், ஷேக்ஸ்பியரோட பேரவன் வாட்டர்மிலான் ஜூஸ் ஒன்று கொடுங்கோ. வாட்டர்மிலானை ஜூஸ் போட்டு குடிக்கிறதா? அப்போ கடவுள் என்ன நினைப்பார்? நீ கரும்பும் திங்க வேண்டாம், எதுவும் திங்க வேண்டாம், வந்துரு அப்படின்னு கூப்பிட்டுருவார் சீக்கிரமே. அதனால் அதில் லவ் மேரேஜில் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, பேசுவாங்கள்ல 2 பேர் பேசுவாங்க. எனக்கெல்லாம் நடக்கலை, அதை விட்டுருங்க. எனக்கு நடந்துச்சு. ஒரே ஒரு பொண்ணு லெட்டர் கொடுத்துச்சு. நான் தமிழ் வாத்தியார் தமிழ் படிச்சுட்டு இருந்தப்போ லெட்டர் கொடுத்துச்சு. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, லெட்டர் கொடுத்த உடனே அதில் எழுத்து பிழை. நமக்கு ஏற்றுக்க முடியுமா எழுத்து பிழை இருந்தால்? ஏங்க சிரிக்கிறீங்க? வாழ்க்கை பிழையாக இருக்கக்கூடாதுல்ல. வந்து காலையில் கொடுத்துட்டு போச்சு, சரி ஈவினிங் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொன்னால், இன்னும் ரெக்கார்ட் நோட்டை திருத்துறேன், ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்ச்சு. நான் சொன்னேன், என்னத்தான் சொல்கிறது, 6 ஒற்றுப்பிழை, 5 சந்திப்பிழை, ஒருமை பெண்மை மயக்கம், அந்த பொண்ணுக்கு நம்ம மேலே மயக்கம், நமக்கு அது தெரியல, இதெல்லாம் போய் திருத்தி சரியாக எடுத்துகிட்டு அப்புறம் பார்க்கலாம், உன்னை திருத்தவே முடியாதுன்னு போயிருச்சு. அது நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த லவ் மேரேஜில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே நடந்தது. 2 பேர் சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி காரில் கிளம்பி போகிறாங்க. அந்த பையனும் அந்த பொண்ணும் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகும்போது இவன் கேட்குறான், அந்த பொண்ணுக்கிட்ட 5 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க. கேட்குறான், என்ன கேட்குறான்? ஏம்மா நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டியே, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறான். நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா 3 பேர் தான். அப்படியா, 3 பேர் தானா? இவனுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தம். அப்படியே கார் போயிட்டுருக்கு, 1 கிலோமீட்டர் தாண்டி அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது, அப்போ உனக்கு அம்மா செல்லம்மா அப்பா செல்லம்மா? ஏன்னா பொண்ணுங்கன்னா அப்பா செல்லம்மா இருப்பாங்க, பையன்னா அம்மா செல்லம்மா இருப்பாங்க. அம்மா செல்லம்மா அப்பா செல்லம்மா அப்படின்னு கேட்குறான். கார் 2 கிலோமீட்டர் தாண்டி போயிடுச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது 2 பேருமே செல்லும். அப்போ இவனுக்கு ஒரு மனசுக்குள்ள ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சி. ஐயோ இந்த பொண்ணை நம்ம பிரித்து கூட்டிகிட்டு போகிறோமே அப்படின்னு நினச்சி வருத்தம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது இவன் கேட்குறான், என்னை நம்பி வந்துட்டியேம்மா, என் கூட வந்துட்டியே, உங்கள் வீட்டில் உன்னை தேட மாட்டாங்களா அப்படின்னு அவன் கேட்டான். கேட்டவுடனே அந்த பொண்ணு கிளியராக சொல்லிச்சு, தேட மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, எப்போ ஓடி போனாலும் 5 நாளில் திரும்பி வந்துடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது, அதனால் தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இந்த மாதிரி நாங்கள் அந்த லவ் மேரேஜெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவங்க பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் பண்ணணும். என்னை பொறுத்தல ஒரு சமுதாயத்துக்கு ஒரு செய்தி சொல்கிறேங்க. இது வரைக்கும் சொன்னது சமுதாயத்துக்கான்னு கேட்காதீங்க, அது ஒரு நகைச்சுவைக்காக எல்லாமே. சமுதாயத்தில் என்னை பொறுத்தல திருமணங்கள் தாரணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கல்யாணத்தில் அந்த மஞ்சள் தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறம் பெற்றோர்களுக்கு பாத பூஜை அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. பெற்றோர்களுக்கு பாத பூஜை பண்ணி கண்ட தெய்வங்கள் அவங்க தானே, அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் கல்யாணம் நடக்கணுமே தவிர, நம்ம அப்பா அம்மாவை தவிர நம்ம நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நினைக்கக்கூடிய வேறு ஆன்மா யாராவது இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. அதனால் பெற்றோருடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப முக்கியம். ஔவையார் நினச்சாங்க, ஔவையார்
எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு கோயில் கட்டி கொடுக்கணும்னு நினச்சாங்க. ஒரு கோயில் கட்டி கொடுக்கணும்னு நினச்சாங்க. சரிங்களா? அது ஒரு சாமியை வச்சு கொடுக்கணும், அதில் ஒரு மந்திரத்தை சொல்கிறதுக்கு ஒரு அர்ச்சகரை நியமனம் பண்ணணும்னு நினச்சாங்க. எல்லோரும் தனித்தனியாக பண்ண முடியுமா? முடியாது. அதனால் ஒரு கோயிலை கட்டி கொடுத்தாங்க. அந்த கோயில் தான் தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லைன்னு தாயை கோயிலாக கட்டி கொடுத்தாங்க. சரி, அங்கே மந்திரம், அந்த சாமி யார்? அப்பா அம்மா தான் தெய்வம். மந்திரம் யார்? அப்பாவினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய மந்திரங்கள் சொற்கள் தான் மந்திரங்கள். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆக பெற்றோருடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் தேவையான ஒன்றா இருக்குது. இப்போ லவ் மேரேஜுக்கு வந்துடுங்க. இந்த லவ் மேரேஜ் பண்ணி முடித்தாலும் என்னதான் இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க வீட்டில். சில வீடுகள் ஏற்றுக்குவாங்க, சில வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் ஏற்றுக்கிறாதவங்களுக்கெல்லாம் இல்லை, நான் அதுக்கு போகல வரல, அது வச்சுக்கோங்க. அந்த வர்றாங்கல்ல, வந்த உடனே வீட்டில் வயசான பெரியவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, விளக்கேற்று அப்படின்னு அந்த பொண்ணை கூப்பிட்டு விளக்கேற்ற சொல்லுவாங்க. தெரியுங்களா? எதுக்கு விளக்கேற்றணும்? இவ்வளோ லைட் இருக்குல்ல, வேணா நான் ஃபோக்கஸ் லைட்டு கூட அடிக்கிறேன், எதுக்கு ஏற்றணும் அப்படின்னு மாப்பிள்ளை கேட்டிருக்கான். நீ யார் அந்த பொண்ணு என்னன்னு தெரியாது, விளக்கேற்றுட்டோம். விளக்கேற்றுறதை வச்சு என்ன பண்ணிக்குவீங்க? விளக்கேற்றுறதை வச்சு அந்த பொண்ணுனுடைய தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி பக்கத்தில் அந்த மேட்ச் பாக்ஸ் நெருப்பெட்டி இதெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்று அப்படின்னு சொன்ன உடனே தீப்பெட்டி வைக்கல, தீப்பெட்டி உள்ளே வச்சுருக்காங்க. வந்து விளக்கேற்றுன்னு சொன்னால் இதை வச்சு என்ன கண்டுபிடிப்பீங்கன்னு அவன் கேட்குறான். கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, அந்த விளக்கு இருக்குல்ல, விளக்க அந்த திரியை விளக்கேற்றுறதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சம் குறைக்கணும் இல்லையா? அந்த திரியை தீண்டி விடுற மாதிரி நல்லா பண்ணணும். அதை கையில் பண்ணிவிட்டு தலையில் தொடச்சான்னு வச்சுக்குவேன், அவள் குளிக்க மாட்டா, அவளை க்ளீனாக இருக்க மாட்டா, சுத்தமாக இருக்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, துணியில் தொடச்சான்னா துணிமணிகளை சுத்தமாக வச்சுக்க மாட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, அதுக்கடுத்து அப்போ துணி வேணும்ல, நம்மக்கிட்ட துணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு ஆர்டர் போடுவா, வருங்காலத்தில் என்கிட்ட வேலை வாங்குவான்னு அர்த்தம் அந்த மாமியாரம்மா சொல்லுது. சரி, வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், இதை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாதேம்மா, அவளே போய் எடுத்துகிட்டு வந்தால் என்ன பண்ணுவேன்னு இவன் கேட்குறான். அவளே போய் எடுத்துகிட்டு வந்தா உன்னையும் மதிக்க மாட்டா, என்னையும் மதிக்க மாட்டா, அவள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவான்னு அர்த்தம். அம்மா, இந்த 4 ஆப்ஷனை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாதேம்மா அப்படின்னு சொன்ன உடனே சரி ரைட், அந்த பொண்ணு வந்துருச்சு, விளக்கேற்றலான்னு சொல்லி ஒரு தீப்பெட்டி எடுத்து விளக்க ஏற்றுது. ஒரு பாக்ஸ் முடிஞ்சிருச்சு, 2 பாக்ஸ் முடிஞ்சு ஏற்ற முடியல. உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இங்கே விளக்கும் சரியில்லை, வீடும் சரியில்லை, தீப்பெட்டியும் சரியில்லை, அதனால் நம்ம வீட்டில் விளக்கை ஏற்றி கொடுத்து விடு, அணையாமல் நான் இங்கே வச்சு எரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த மாதிரிலாம் சில இந்த லவ் மேரேஜஸில் அப்படிலாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இது இருக்குங்க. இங்கே எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க, சிரித்து பழகு சிரிப்பே அழகுன்னு கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் சிரிப்பு இருக்கும். திட்டுவாங்க, என் வீட்டில் என் மனைவி திட்டும்போது வருத்தமாக தான் இருக்கும், ஆனால் வருத்தப்பட மாட்டேன். நல்லா திட்டுமா, கொஞ்சம் அது கிளியராக திட்டு அப்படிமே, கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியராக திட்டுமா, ஏன் மேடையில் சொல்லணும்ல அப்படிமே. ஓ அப்போ சரி, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. அதனால் சிரித்து பழகு சிரிப்பழகுன்னு சொல்கிறாங்களே, சிரித்தாதான் முகம் அழகாக இருக்கும், அகம் அழகாக இருக்கும். நம்ம முகத்தை முகம்னு சொல்லலாம். வேறு என்ன சொல்லாங்க? இங்கிலீஷில் சொல்ல வேண்டாம், தமிழில் சொல்லுங்கள். மூஞ்சி, அப்புறம் முகரக்கட்டை, இதெல்லாம் நான் சொல்லுங்க. இதெல்லாம் அங்கிருந்து ஆடியன்ஸ்கிட்டேருந்து வரக்கூடிய இப்போ இந்த பேச்சு தனி பேச்சு கிடையாது, இது ஒட்டுமொத்த கலந்துரையாடலாக மாறிடுச்சு. சரிங்களா? மூஞ்சி, முகம், முகரக்கட்டை. எப்போதும் சிரித்து கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் முகமாக இருக்கும். ஒரு தாமரைப்பூ மாதிரி எப்போ சந்தோஷமாக இருக்கும். அப்பப்போ சிரிப்போம், 5 நிமிஷத்துக்கு ஒரு எப்பயாவது ஒரு டைம் ஜோக் சொன்னால் அவ்வளோதான், அதுக்கு மேலே சிரிக்க மாட்டோம். அப்படி இருந்தால் அது மூஞ்சி. நீ உலகமாக ஜோக் சொல்லு, நான் சிரிக்க மாட்டேன். எதுக்கு சிரிக்கணும் அப்படின்னு கேட்டான்னு வச்சுங்களேன், அது முகரக்கட்டை. ஆமாங்க, சில பேர் சிரிக்கவே மாட்டான். எதுக்கு சிரிக்கணும்? இப்படியா இருப்பா, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். ரொம்ப எப்போயுமே சீரியஸாக இருந்தால் சீக்கிரமாக டாக்டர்கிட்ட போய் சீரியஸாக போய் அங்கே தான் இருக்கணும். அதனால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. எல்லா பெரியவங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி இருந்திருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் ஐயா வாழ்க்கையில் ஒரு சம்பவம் படித்தங்க. காமராஜர் ஐயா தோத்துட்டார். தோற்ற உடனே அவர் வருத்தப்பட்டுருக்கணும், அப்படி இருக்கணும்ல. அவ்வளோ பெரிய வருத்தத்தை காட்டிக்கல. இருந்தப்போ போய் எப்போவுமே சில பேர் இருப்பாங்கல்ல, போய் ஐயா நம்மளையா தோக்கடிச்சிட்டாங்க ஐயா, நம்ம அதை பண்ணோம்யா, இதை பண்ணோம்யா, தமிழ்நாடு சுற்றுப்பயணம் போகணும், பாரத நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போகணும்யா அப்படின்னு சொன்ன உடனே சிம்பிளாக சொன்னாரான், என் வயசுக்கு பாத்ரூம் கூட போக முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ பாரத நாடு பூரா சுற்றுப்பயணம் சொல்லிட்டேன், தோல்வி ஏற்றுக்கிட்டு போகணும்ப்பா அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் எளிமையாக எடுத்துக்கிட்டார். அப்படி எளிமையாக இருந்தால் தான் சிரித்து பழகு சிரிப்பு அழகுன்னு சொல்லி மனசு எப்பவும் சந்தோஷமாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு எப்போவுமே சீரியஸாகவே இருக்கக்கூடாது. சரிங்களா? நான் ஏன் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா,
முதல்ல ஒன்று சொன்னாங்க, காணாமல் போகுது அப்படின்னு. 3ஆம் உலக போர் வேறு இதுக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தண்ணியை நம்ம வச்சுக்கணும். அப்போ திருமணத்துக்கே வந்துடுவோம். திரும்ப நேரத்துக்குள்ள திருமணத்துக்கு வந்து தீபி திருமணத்தில் லவ் மேரேஜ் முடிச்சு அரேஞ்ச் மேரேஜுக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம படுற சில பக்கம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போகணும் அப்படிம்பாங்க. எதுக்கு ஷாப்பிங் போகணும்? காய்கறி வாங்கணும் அப்படிம்பாங்க. நான் தான் சொன்னேன், ஏம்மா நம்ம வீட்டு வாசல்லையே தள்ளு வண்டியில் தள்ளிட்டு வர்றாங்கல்ல, நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். ஆமாம், அதுக்கு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் வாயில் தானே சாப்பிட்றோம், 2 சேர்லேயே உட்கார முடியும், ஒரு சேர்ல உட்கார முடியும், என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னா, அதெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது, அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்கணும், டிமார்ட்டில் தான் வாங்கணும், சரி ரைட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போனோம். சாயந்தரம் காலேஜ் முடிச்சுட்டு போய் வேர்த்து விடவிடுத்து போய் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? என் கையில் ஒரு வண்டியை கொடுத்து தள்ளிட்டு வா. பக்கத்துலேயே அவங்களோட ஹேண்ட் பேக்கையும் கொடுத்துட்டாங்க, ஒரு டச்சப் பாய் மாதிரி நம்மளை தள்ளிட்டே வா. எங்கேருந்து ஒரு பன்னு வாங்கினா, பன் எங்கே இருக்குது? பன்னு இந்த வடக்கு கோடியில் இருக்குது, வட துருவத்தில் இருக்குது, வடக்கில். அதுக்கான ஜாம் பக்கத்துலேயே வைக்கணும்ல, இல்லை, அது ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி போய் வச்சுருக்காங்க. அங்கேருந்து பன் எடுத்துகிட்டு ஜாம் எடுக்கிறதுக்கு பிறகு இடையில டிராஃபிக் ஜாமு, அப்படி போகணும். அதில் வேறு என்னென்னு கேட்டிங்கன்னா, விலையுயர்ந்த பொருட்களெல்லாம் வச்சுருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேரை கார்டு போட்டு தடுப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம பஸ் காரில் இதில் போகும்போது, இங்கேயும் கூட வரும்போது போட்டுருந்தாங்களா, அது மாதிரி நான் உடனே வண்டி இந்த பக்கம் எடுத்து வந்து அங்கே பாரு அப்படி, அங்கே பார்க்கும்போது அங்கே அதிகமாக இருக்கா, இங்கே இந்த பக்கம் வந்து இங்கே பாரு அப்படின்னு சொல்லி மறைச்சு கூட்டிகிட்டு வருவேன். இதில் என்ன சந்தோஷம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சில டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் டிமார்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அவல், கடலை, நாட்டு சக்கரை இதெல்லாம் ஓப்பனில் வச்சுருப்பாங்க. நாம் என்ன பண்ணுவோம், இதில் கையை விடுவோம், அள்ளி வாயில் போட்டுருவோம், ஊறிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு 100 மீட்டர் தாண்டி தான் கடலையை வச்சுருப்பாங்க. அந்த கடலையை எடுத்து போடுவோம், அது ஊறிக்கிட்டு இருக்கோம் வாயில். சரிங்களா? இப்போ யாருக்கோ ஊறுதுன்னு நினைக்கிறேன். ரைட்டு, ஊறுனா தப்பில்லை, ரசனை இருக்கிறவங்களுக்கு ஊறும் ஒரு டைம். எனக்கு ஊறுது. அதுக்கப்புறம் சுகர் எடுத்துகிட்டு போட்டு சாப்பிட்டுட்டு அப்படி தான் வரணும்னு வச்சுக்கங்களேன். நான் என்ன சொன்னேன், ஏம்மா அந்த வீட்டு வாசலில் காய்கறி விற்றுட்டு வர்றாங்கல்ல, அப்போ அது தப்புன்னு சொல்லிவிட்டு, அவங்க காய்கறி விற்றுட்டு வந்தால் அது மரியாதை குறைவான். அந்த தள்ளு வண்டி அவங்க தள்ளிட்டு வந்து நம்ம வாங்கினா மரியாதை குறைவு, நம்ம தள்ளு வண்டியை தள்ளிட்டு போய் வாங்கினா மரியாதை அதிகம். நாங்கள் வாங்க போனது 15 பொருட்கள் தான் வாங்க போயிருந்தோம், 15 சாமானை தான் வாங்க போயிருந்தோம். வாங்கிட்டு வந்தது 150 பொருட்கள், தேவையில்லாத பூரா. இப்போ வர்ற வழியில் போகிறது வர்றது வேண்டது எல்லாத்தையும். இதே ஒரு காலத்தில் நம்ம வாழ்க்கையோட சுருக்கமாக இருந்துச்சு. மளிகை கடைன்னு ஒன்று இருக்கும், பலசரக்கு கடை. அங்கே போய் என்ன பண்ணுவோம், லிஸ்ட்டு நம்ம சொன்னால் வேறு அவர் போதுமானு கேட்க மாட்டார், வேறேன்னு சொல்லி லிஸ்ட்டு போடுவார். இப்போ அப்படி இல்லை, நம்ம ப்ரெட்டும் ஜாமும் வாங்க போனாலும் வீட்டுக்கே தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஒரு குப்பை மேடு மாதிரி ஆக்கி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு கஷ்டம் இருக்குன்னு சொன்னால் அது நம்ம எடுத்துகிட்டு தான் போகணும்னு வச்சுக்கங்களேன். அதையும் தாண்டி நம்ம போகக்கூடாது, எதுக்கு போகணும், இங்கேயே வாங்கு அப்படின்னு சொன்னால் ஒரு 5 டைலாக் பேசுவாங்க பெண்கள். எல்லாருமே பேசுவாங்க, பெண்கள் பேசுவாங்க. கேட்டிருந்தவங்க நீங்கள் பேசுனாங்களா இல்லையான்னு பார்த்துங்க. என்ன பேசுவாங்க தெரியுங்களா? நானாக இருக்கங்காட்டி உங்கள்கிட்ட வாழ்க்கை நடத்துகிறேன், வேறு எவ்வளோ இருந்தாலும் உங்கள்கிட்ட வாழ்க்கை நடத்த மாட்டா. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொன்னாங்க, நான் சொல்கிறேன், சொன்னதை கேட்டேன் அதனால் சொல்கிறேன். என் வீட்டில் மட்டும் எல்லா பக்கமே. அதுக்கடுத்து இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, இன்னொன்று சொல்லுவாங்க, நான் இருக்கும்போது உன்னோட அருமை தெரியாது, அப்புறம் நான் போனதுக்கப்புறம் தான் அருமை தெரியாது, போக சொல்லவா முடியாதுக்காக அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, உன்னை கட்டி என்ன சுகத்தை கண்டேன். 3. 4வது இன்னொன்று சொல்லுவாங்க, நகையை ஒரே 3 மாதத்தில் நீ நகை மீட்டிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கினே இல்லை, ஆமாம் இன்னும் வரல, 6 மாதம் ஆச்சு, ஒரே மாதத்தில் வரலன்னு வச்சுக்க, நடக்கிறது வேறு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க பார்த்துருங்க, கடைசி ஒரு விஷயம், அதுதான் அவங்க ஹைலைட் நினச்சி சொல்லுவாங்க, சீரியஸாக சொல்லுவாங்க. அது நமக்கு ஜோக்காக இருக்கும். என்ன எந்தெந்த ஊரில் தான் பொண்ணு கேட்டாங்க தெரியுமா? மானாமதுரையில் கேட்டாங்க, தஞ்சாவூரில் கேட்டாங்க, உள்ளூரில் ஒரு வையும் கேட்டிருக்க மாட்டான். அப்படிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் கேட்டு சரின்னு போகணும். இதெல்லாம் ஒரு பக்கம். நான் வாத்தியார்னு சொன்னேன் பார்த்தீங்களா, வாத்தியாராக இருந்துட்டு பேச்சாளராக இருக்கிறது ஒன்று இருக்குது. பேச்சாளர், அதுவும் தமிழ் வாத்தியாராக இருக்கிறது மாதிரி ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது. நம்மெல்லாம் இன்றைக்கெல்லாம் பசங்களை பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பையன் கொக்குன்னு எழுத சொன்னால் கெக்குன்னு எழுதுறான், எலுமிச்சம்பழம்னு சொன்னால் ஏழுமச்சாம்பழம்னு எழுதுறான். நிஜமாங்க, தேங்காய்னு எழுத சொன்னால் தொங்காயின்னு எழுதுறான். படிக்க தெரியுதான்னு கேட்டால் படிக்கவும் தெரியல. அன்றைக்கி ஒரு பையனை கூப்பிட்டு, என்னடா இப்படி எழுதிக்கிட்டு இருக்க, உங்கள் அம்மா பேர் எழுதுறா அப்படின்னு. அவன் பேர் எழுத சொன்னேன், யுவராஜ்னு அவன் பேர். இங்கிலீஷில் தமிழ் எழுதுறா அப்படின்னா யூ போட்டு 5 நிமிஷம் யோசிக்கிறான், வா போடணுமா அப்படின்னு யோசிக்கிறான். சரி, இதை விட்டு அம்மா பேர் எழுது அப்படின்னா அவன் காலாவதின்னு எழுதியிருந்தான். என்னடா காலாவதி அப்படின்னா,
உங்கள் அம்மா பேர் காலாவதியாடா அப்படின்னா, இல்லை சார் கலாவதி சார். நீ காலாவதின்னு இல்லாட எழுதியிருக்க, சரி அப்பா பேர் எழுது அப்படின்னேன். அப்பா பேர் எழுதுன்னு சொன்ன உடனே நீலமேகம்னு பேர் அவங்க அப்பாவுக்கு. இவன் நீல திமிங்கலம்னு என்னமோ எழுதி வச்சுருந்தான். என்னடா நீ நினைக்கிறதுல எழுதக்கூடாதுடா, என்னமோ ஒரிஜினல் அதை தான் எழுதுனேன் அப்படின்னு சொன்னேன். சரி அதே மாதிரி இன்னொரு பையன் கிட்ட கொடுத்து ஏதாவது படிடா அப்படின்னு சொல்லி கொடுத்தா, ஒரு காலத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா படிக்கிறது ஒரு பயிற்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி படிக்கிறதே கிடையாது. நான் ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும், ஒருத்தனுக்கும் படிக்க தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு. ஆனால் ஒரு காலத்தில் ஓலைச்சுவடிகளை படிக்க வச்சாங்க. ஓலைச்சுவடிகளில் சரியாக படிக்கணும். ஒருத்தன் படித்தான், உபபிலி அபபன உரசவ கனககு அப்படின்னு. என்னங்க, உபபிலி அபபன உரசவ கனககு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஓலைச்சுவடியில் எழுதும்போது புள்ளி வைக்காமல் தான் எழுதுவாங்க, புள்ளியே வைக்க மாட்டாங்க. புள்ளி வச்சா கிழிஞ்சிருங்கிறதுக்காக எந்தெந்த இடத்துல புள்ளி வைக்கணுமோ அவங்கவுங்க வச்சுக்கணும். அதனால் உப்பிலி அப்பன் உற்சவ கணக்கு, உபபிலி உப்பிலி அப்பன் அபபன இப்பு இன்னுக்கு புள்ளி எடுத்தாங்க. உபபிலி அபபன உரசவ கனககு, அதே உப்பிலி அப்பன் ஒரு உற்சவ கணக்கு அப்படிங்கிறத அவன் படிக்கணும். படிக்க தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் பையன்கிட்ட கேட்குறேன், மகாத்மா காந்தியினுடைய மகன் பெயர் என்னன்னு கேட்டிருக்கோம் பரீட்சையில். பையன் எழுதியிருக்கான் தினேசன் அப்படின்னு. என்னடா தினேசன், நம்ம தமிழ்லையும் நடத்தியிருக்கிறோம், வரலாறு படிச்சிருக்கிறோம். அவனை கூப்பிட்டு விட்டு, அவன் பேர் முருகேசன் பேர். தம்பி வாடா முருகேசன். அவனால் எப்போவுமே பிரச்சனையாக தான் இருக்கும். தம்பி வாடா வந்துட்டேன் சார். நல்லா புஜப்பில் பராக்கிரமசாலியாக இருப்பான். நான் அவங்ககிட்ட வச்சுக்க மாட்டேன், ரொம்ப அளவாக வச்சுக்குவேன். ஆமாங்க, ஏன் வச்சுக்க மாட்டேன்னு கேட்டிங்களா? ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஓங்கி குத்தியிருக்கான் ஒரு பையன் வாத்தியாரை. எந்த ஆக்ஷனும் எடுக்கல கவர்மெண்ட்டு, வாங்கட்டும் அப்படின்னு விட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த வீடியோவில் வந்த வாத்தியாருக்கு குத்து வாங்குற அளவுக்கு வயிறாவது இருக்குது, நமக்கு அதுவும் கிடையாது. எதுக்கு வம்பு, ஊர் வம்பு. சரி இவங்களுக்கு நம்ம எதிர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களாம் ஜிம் பாய்ஸ் இப்படி இருப்பாங்க. பார்த்து அப்படி அவன் ஜிம்முக்கு போகிறவங்கள பார்த்தாவே தெரியுங்க. ஜிம்முக்கு போகிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். தெருவில் நடந்து போகும்போதே, சும்மா நடந்து போகும்போதே, கல்யாண வீட்டில் சாம்பார் வாளியை கையில் தூக்குன மாதிரி இப்படி தான் நடந்து போவாங்க. நான் அப்படி நடந்து போகலான்னு பார்த்தா நல்லா இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நடந்து போனால் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்காது. நான் பைக்கில் போகும்போதே நம்ம வெயிட்டுக்கு எதாவது ஆயிரும் சொல்லி ஒரு 15 கிலோவில் ஹெல்மெட் போட்டு தான் போவேன். அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஸ்பீடு பிரேக் வந்து இறங்கும் போது அது கழுண்டு விழுந்துருது. அப்படிலாம் இருக்குது. அவ்வளோ வெயிட். நம்ம எப்படியாவது இவங்களை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு போகணும்னு சொல்லி ஜிம்முக்கு போகலான்னு போனேன். சத்தியமாக போனேன். ஜிம்முக்கு போகலான்னு போய் ஃபீஸ் எல்லாம் கட்டின உடனே அவன் நம்மளை வேலை செய்ய சொல்கிறான். ஏங்க ஏதாவது ஒரு பக்கம் போனோம்னா பணத்தை கொடுத்து அவங்க தானே ஒர்க் பண்ணான். நம்மளை ஒர்க் பண்ண சொன்னா அவன் அதை தூக்குங்கிறான், இதை தூக்குங்கிறான். 25 கிலோ 10 கிலோ எனக்கு பார்த்தாவே கஷ்டமாக இருக்குது. நான் சொன்னேன், இங்கே வேறு இந்த வேலை சொல்கிற வேலையில் வச்சுக்காத. அப்புறம் நான் ஓரமாக ஃபீஸை கட்டிட்டேன், ஓரமாக ஏசியை போட்டு உட்காந்துருப்பேன். நீ வேலை செய்கிற, நான் பார்க்குறேன். நீ வேலை செய்கிறத பார்த்தே எனக்கு உடம்பு நல்லா ஆகணும் அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ண முடியும்? அதனால் பசங்கள்கிட்ட நம்ம கஷ்டம் ஒவ்வொன்று. அதுவும் என்னுடைய மனைவியெல்லாம் முறையாக ஜோதிடம் படித்தவங்க. அவங்க சண்டை வரும்போது ஜோதிடத்தை சொல்லி திட்டுவாங்க. உங்களுக்கு வந்து அங்கேருந்து அவன் பார்க்குறான், இங்கேருந்து இவன் பார்க்குறான், அதனால நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க அப்படின்னாங்க. அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் ஜோதிடத்தை கற்றுக்கிட்டேன். பையன்கிட்ட ஏதாவது அவன் திட்ட வர்றானா, சண்டைக்கு வரான்னு வச்சுங்களேன், உன்னோட ராசி என்னடா, கும்பராசி போடுறா, அப்படியா, அப்போ நீ இப்படி தான் இருப்ப, உட்கார் அப்படின்ட்டுருவேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவனோட நேரம் அவன் நல்லா இருந்து ஒரு நாளைக்கு அவன் மந்திரியாக கூட வந்துடுவேன். நிஜமாங்க, எதுக்கு வம்பு? அதனால சாமி நீ என்ன வேணாலும் ஜனாதிபதியாகவும் கூட ஆகு சாமி, நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதில் இன்னொன்று சொல்கிறேங்க, ஆசிரியர் மாணவனுக்காக ஜனாதிபதிக்காக சொல்கிறேன். உண்மையிலேயே எந்த இடத்துக்கு போனாலும் மாணவர்கள் ஆசிரியரை மறப்பதே இல்லை. ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் சங்கர் தயாள் சர்மா அப்படிங்கிற ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க பெரிய அளவுக்கு போயிட்டாங்க, பெரிய உச்சமான பதவியில் இருக்காங்க. வெளிநாட்டுக்கு போகிறாங்க. வெளிநாட்டுக்கு போய் இறங்கும் போது அந்த நாட்டினுடைய அரசர் வந்து ஏர்போர்ட்டுக்கே வந்து புரோட்டோக்கால் வழி வரக்கூடாது. இன்றைக்குமே இந்திய நாட்டிற்கு வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்தாங்கன்னு என்ன பண்ணணும், அவங்க தான் ராஷ்டிரபதி பவனில் போய் நம்முடைய பிரசிடெண்ட்டை பார்க்கணுமே தவிர இவங்க போய் பார்க்கக்கூடாதுங்கிறது ரூல். அந்த நாட்டுடைய ஓமன் நாட்டினுடைய அரசர் என்ன பண்ணுறாரு, ஏர்போர்ட்டுக்கே போய் மேலே ஏறி போய் கூப்பிட்றதுக்கு போகிறார். அந்த ப்ரெஸ்காரவங்க எல்லாருமே அப்படி தீயாக இருக்கிறாங்க. எப்படி போகலாம், அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்தப்போ அமெரிக்க அதிபர் வந்தவங்க கூட போகல, எப்படி போகலாம். ப்ரெஸ்ஸுன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரியல, அவங்க ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதனால ப்ரெஸ்ஸுன்னு பேர் நினைக்கிறேன். அப்படியே தக்க நெருப்பு மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த நம்முடைய சங்கர் தயாள் சர்மா ஐயா அழைச்சிட்டு வந்து தன்னுடைய மாளிகைக்கு கூட்டிகிட்டு போய் எல்லா வேலையும் முடித்து மறுபடியும் கொண்டு போய் விடும்போது அந்த ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்டு அந்த சேர்லேயே உட்கார வச்சுட்டு மறுபடியும் வரும்போது நம்ம ப்ரெஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. சார்
அமெரிக்க அதிபர் வந்தப்போ கூட நீங்கள் இது பண்ணல, புரோட்டோகால் படி போய் பண்ணக்கூடாது, எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் இந்திய நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக பண்ணலப்பா. அப்புறம் எதுக்காக பண்ணீங்க? நான் ஸ்டூடெண்ட்டாக சின்ன பையனாக இருக்கும்போது இந்தியாவில் படித்தேன், பூனேயில் படித்தேன். அப்படி படிக்கும்போது எலிமெண்ட்ரி ஸ்கூலில் எனக்கு வாத்தியாராக இருந்தார் அவர். அந்த ஆசிரியர் என்கின்ற காரணத்துக்காக நான் மதித்தேனே தவிர அந்த நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தார்ன்றதுக்காக மதிக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா, என்னுடைய மாணவர் யாராச்சும் அப்படி வந்துட்டால் சந்தோஷம், ஏதோ விருதும் கூட வாங்கிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். கொடுக்க மாட்டாங்களே என்ன, ஆனால் என்ன எதாவது தூக்கி உள்ளே போடாமல் இருந்தால் சரி, நம்மளை பார்த்துருந்தால் என்னென்னலாம் பேசினா பாரு அப்படின்னு சொல்லி. அதனால தான் அதனால் இதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, இந்த ரீல்ஸு வாத்தியார் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பையன் போனான்னா கூப்பிட்டு குட் மார்னிங் சொல்லுவேன். தம்பி வணக்கம், நல்லா இருக்கியா, போயிட்டு வாங்க, போங்க வாங்கன்னு கூட பேச ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். முதல்ல நீங்கள்லாம் ஒரு காலத்தில் ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி போவீங்க? பிள்ளையார் கும்பிட்டு, பிள்ளையாரப்பா வாத்தியார் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு கும்பிட்டு போவீங்க. இன்றைக்கி அதே தான் நடக்குது. நாங்கள் கும்பிட்டுட்டு போகிறோம், பிள்ளையாரப்பா நாங்கள் எங்களுடைய உடம்புக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஐயா வேறு குருதி கொடை கொடுக்குறது, எம்எஸ்ஆர் ஐயா குருதி கொடை கொடுக்குறத பற்றி சொன்னாங்க. எனக்கு ரத்த தானம் கொடுக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் டாக்டர்கிட்ட போய் கேட்டால் டாக்டர் சொன்னார், நீங்களே ரத்த தானம் வாங்குற நிலைமையில் தான் இருக்கீங்க, அதனால் நீங்கள் தானம் செய்கிறத வார்த்தை தானத்தை மட்டும் செய்யுங்க, வேறு எந்த தானத்தையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். ஒரு வாட்டிங்க ராஜாஜி ராஜகோபாலாச்சாரியாருக்கு ஃபோன் வந்துச்சு. என்ன ஃபோன்? தினமும் காலையில் 5 மணி 6 மணிக்கெலாம் ஃபோன். இந்த வயசில் உங்களுக்கு கல்யாணமா, இந்த வயசில் உங்களுக்கு கல்யாணமா, இந்த வயசில் உங்களுக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி. என்னென்னு பார்த்தா எழுத்து பிழை. நம்மக்கிட்ட படித்த பையன் தான் பேப்பருக்கு வந்த மாதிரி அந்த மாதிரி வந்துட்டா ஒரு பையன். அவன் என்ன பண்ணியிருக்கான், ராஜாவுக்கும் ஜிக்கின்னு ஒருத்தர் இருந்தாங்க தெரியுங்களா, ஜிக்கி ஒரு பாடகர்னு நினைக்கிறேன். ராஜாவுங்கிறக்கும் ஜிக்கி அவங்க 2 பேருக்கு கல்யாணம். இவன் ராஜா ஜிக்கி கல்யாணம்னு போட்டு விட்டான். ராஜாஜிக்கு கல்யாணம், இந்த வயசில் உங்களுக்கு கல்யாணமா, இந்த வயசில் அவருக்கு போய் படாத பாடுபடுத்தியிருக்காங்க. தமிழில் எந்த இடத்துல எது வரணும்னு இருக்குது, கொஞ்சம் பிரித்தா நல்லா இருக்காது சரிங்களா. தேவாரத்திலேயே ஏறார் முப்புறமும் எரிய சிலை தொட்டவனேன்னு பிரிக்கணும். நம்மளுக்கு பிரிக்க தெரியாது. ஏறார் முப்புறமும் எரி எச்சிலை தொட்டவனேன்னு படிப்பான், படிக்க தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும். இது திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா சொன்னது தான் கொஞ்சம் கொச்சையாக இருக்கும், இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்குங்க. ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு வை நாளும் கலந்துனக்கு நான் சிறுவேன் கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா அப்படிங்கிறது. நம்மால் நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறான். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4, சூப்பராக இருக்கே டேஸ்ட்டா. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்து நீ எனக்கு தா, அப்புறம் சங்கத்தமிழ் 3 இந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட மாற்றி பாடிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கோயிலில் போய் பாட்டுக்கிட்டு இருக்கேன், முருகன் கோயிலில் கந்தர் அனுபூதி நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு அம்மா பாடுது, உருவாய் எருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இதுதானே பாட்டு. இதில் வருவாய் அருள்வாய் குகனே, வருவாய் அருள்வாய் குகனே, வருவாய் அருள்வாய் குகனே. எதுக்குமா இப்படி பாடிக்கிட்டு இருக்கீங்க? அதில் தான் முக்கியமான விஷயத்தை அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. நம்ம ஒரு விஷயத்தை சொல்லுவோம், நம்ம சொல்கிறத விட்டுட்டு அவங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க, நமக்கு நம்ம பொறுப்பாக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம எல்லா இடங்கள்லையும் மகிழ்ச்சியும் சிரிப்பும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். வாரியார் சாமிகள் தான் சொல்லுவாங்க, எவ்வளவு தான் நம்ம ஒரு பேச்சாளராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தலைமை பொறுப்பில் இருந்தாலும் நகைச்சுவை இருக்கணும். வாரியார் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஜோக் சொல்லுவார். ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், ஒரு மூட்டையில் ஒரு நெல்லை போடணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு படியை போடணும்னா ஒரு குலுக்கணும்ப்பா, அப்படி குலுக்குனா தான் போட முடியும்ப்பா அப்படின்னு வாரியார் சொல்லுவார். அந்த வாரியார் வாழ்க்கையிலங்க ரொம்ப கோவப்பட வேண்டிய இடம் ஒன்று வருது. நம்மளாக இருந்தால் கோவப்பட்டு என்ன வேணாலும் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் கேட்குறேன், நீங்கள் ஒரு நாள் விரதம் இருக்கிறீங்க, ஒரு நாள் விரதத்தை நிறைவு செய்கிற நேரத்தில் ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் உங்களுடைய வேலைக்காரங்கிட்ட சொல்லி அந்த பொருளை வச்சுருப்பா, ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு வாழைப்பழமோ ஆப்பிளோ ஆரஞ்சோ ஏதோ ஒன்று வச்சுருப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. நைட்டு ஃபுல் பசி, கொலைப்பசி. அது ஏன் கொலைப்பசின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, விரதத்தை முடிச்சுட்டு அந்த நேரத்தில் சாப்பாடு கிடைக்கலன்னா கொலையே பண்ணிடலாங்கிற அளவுக்கு தோணும். அதுக்கு பிறகு தான் கொலைப்பசின்னு பேர். அப்படி நம்ம கோவப்படுவோம். யாராக இருந்தாலும் கோவப்படணும், கோவப்பட்டாகணும். வாரியார் சாமி 6 நாள் சஷ்டி விரதம் இருக்கிறார். 6 நாள் பச்சை தண்ணியை தவிர எதுவும் குடிக்க மாட்டார். பழங்கள் இது நம்ம ஊரில் அப்படி இல்லை. விரதத்தில் எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். எப்படி? காலையில் ஒரு 6 மணிக்கு பனங்கள் கண்டு போட்டேன், அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் பண்ணுறான்னு சொன்னீங்களங்க ஐயா சந்திரன் ஐயா இன்றைக்கி வாங்கி தர கூட்டிகிட்டு போனார். அந்த பனங்கற்கண்டு போட்ட ஒரு டம்ளர் இல்லை, ஒரு சொம்பு பால். 9 மணிக்கு 4 பொள்ளாச்சி இளநி, செவ்விளநி. அதுக்கப்புறம் 12 மணிக்கு ஃப்ரூட் சாலட், 3 மணிக்கு மாதுளம்பழ ஜூஸ்,
5 மணிக்கு அவல் நெய் விட்டு கரும்பு சக்கரை போட்டு சூப்பரான அவல். நைட்டு ஒரு ஃப்ரூட் சேலட் விரதம். கடவுள் சொல்லுவார், நான் விரதம் சொல்லி கேட்டேனா? உண்மையிலேயே கடவுள் நம்முடைய பட்டினியை எதிர்பார்ப்பதை விட பட்டினியாக இருப்பவருடைய வயிற்றுக்கு சோறிடுவதைத்தான் விரும்புகின்றார். நீ பட்டினியாருன்னு அவர் கேட்கல, பட்டினியாக இருக்கிறது சோறு போடு. அதுக்காக விரதத்தை தப்புன்னு சொல்ல, விரதம் இருக்கணும். வாரியார் சாமி என்ன பண்ணுறாரு, அந்த விரதத்தை மேற்கொண்டிருக்கிறார். 6 நாள் கந்தபுராணம் பேசுவார். கந்தபுராணம் முடிச்சுட்டு 7வது நாள் ஒரு பூஜைக்கு போகணும். கிளம்பலாம் அப்படின்னா சாப்பிட்ற டைம் இல்லை, சொற்பொழிவை முடிச்சுட்டு கிளம்பணும். கிளம்புற நேரத்தில் என்னால் சாப்பிட முடியாதுப்பா, அதனால் அங்கே ஒரு எஜமானர் இருந்தார் அந்த ஊரில், ஒரு பெரிய ஆள். அந்த பெரிய ஆளுக்கு ஒரு வேலைக்காரன் ஒருத்தருந்தான். அவங்ககிட்ட சொல்லியிருந்தார், இங்கே பாரு நான் சொற்பொழிவை முடிச்சுட்டு கிளம்புவேன், நைட்டு பூஜையை முடிச்சுட்டு தான் சாப்பிடணும், நான் போய் பூஜையை இங்கே முடிச்சுக்கிறேன், சாப்பிட்றது நான் ட்ரெயினில் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா, நீ என்ன பண்ணுற, ஆப்பிளை தோலை சீவி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சு வள்ளி கல்யாணம் பேசி முடிச்சு கிளம்பி போகிறாரு. கிளம்பி போய் ட்ரெயினில் போய் அந்த டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. வந்ததே கோபம் அப்படின்னு நம்ம நினைப்போம், கோபப்படலை, ஒரு வருத்தப்பட்டார். இவர் என்ன சொன்னார் அவங்ககிட்ட, ஆப்பிளை தோலை சீவி வை அப்படின்னு சொன்னார். இவன் தோலை சீவி இருக்கான், தோலை மட்டும் வச்சுட்டு ஆப்பிள் அவன் சாப்பிட்டான். உண்மையிலே வாரியார் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நம்ம என்ன பண்ணியிருப்போம், கோவப்பட்டிருப்போம். இப்போ நல்லா இருப்பானா? உண்மையிலேயே விரதம் இருந்துட்டு கோவப்படுறது உண்மையான விரதம் கிடையாது. சில பேர் பார்த்துருக்கீங்களா, நான் விரதம் இருக்கேன் உங்களுக்கு கேசரி, நான் விரதம் இருக்கேன் உங்களுக்கு இட்லி, நான் விரதம் இருக்கேன் உங்களுக்கு தோசை அப்படின்னு சொல்லி கரிச்சு கூட்டிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் விரதமே கிடையாது. நான் விரதம் இருந்தால் நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சந்தோஷமாக, அந்த விரதத்தினுடைய தன்மைங்கிறது எப்போ இருக்கணும். வாரியார் சாமி என்ன பண்ணார் தெரியுங்களா, கோவப்படல, சந்தோஷம் எடுத்துக்கிட்டார். என்ன நினச்சார் தெரியுங்களா, வருத்தப்பட்டார், கொஞ்சம் வருத்தப்பட்டார். 6 நாள் கூட இருந்த என்னையே இவன் இப்படி பாடிப்படுத்தியிருக்கானே, ஆயுசு முழுக்க இவனை வச்சு ஒருத்தர் வேலை வாங்குறாருல ஒரு முதலாளி, அவரோட நிலைமை எப்படி இருக்குது, முருகா அவனுக்கு நல்ல புத்தியை கொடுன்னு கும்பிட்டாரான். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், உடனே ஃபோன் பண்ணு என்ன அவன் வேலை செஞ்சான் அப்படின்னு சொல்லி அவனை எல்லாமே பண்ணுவோம்ல. ஆனால் அது பண்ணல. அதுதான் உண்மையான பெரியவர்களுக்கு அழகு. எதையாக இருந்தாலும் அது மகிழ்ச்சி எடுத்துக்கணும். இதே மாதிரி தான் எங்கள் ஐயா டாக்டர் ஔவை நடராஜன் ஐயா வாழ்க்கையிலேயும் அப்படி தான் நடந்துச்சு. ஔவை ஐயா பெரிய பதவியில் இருந்தவங்க, தமிழ் படித்தவங்க, ஒரு தமிழ் வாத்தியாராக இருப்பாங்க அல்லது காலேஜில் வாத்தியாராக இருப்பாங்க. ஆனால் எங்கள் ஐயா தமிழ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தார், ஐஏஎஸ் படிக்காமையே செக்ரட்டரியாக இருந்தார், அவ்வளோ பெரிய தலைமையில் இருந்தார். ஏதோ ஒரு காரணத்தால் அவர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 2 நாளைக்கு மட்டும் பதவியை வாங்கிட்டாங்க, அவங்கள பதவி இல்லாமல் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வீட்டில் எல்லோரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஐயா இருக்காங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்க மனைவி மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த ஐயாவை பார்க்க போகும்போது, ஐயா யாருன்னு கேட்டிங்கன்னா பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பை ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர். இன்றைக்கு இருக்கிற தமிழ் பேச்சாளர் எத்தனையோ பேருக்கு ஆசிரியர் யாருன்னு கேட்டால் ஔவை நடராஜன் ஐயா. அவருடைய கடைசி காலத்தில் கூட இருந்து பணிவிடை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. எல்லா பணிவிடையும் அவருக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ என்ன ஐயாவே சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, கீழே எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஐயாவை பார்க்க வந்திருக்காரு. ஔவை ஐயாவை பார்க்க வரணும்னா ஏதாவது வாங்கிட்டு வரணும். நான் ஒருத்தன் தான் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வருவேன். என்ன பண்ணுறது, நமக்கு குணம் இப்படின்னு வச்சுக்கங்களேன், வாங்கிட்டு போகணும். அந்த நேரத்தில் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி கொய்யா பழத்தை வாங்கிட்டு போயிருக்கார் ஒருத்தர். பாலசீனிவாசன் ஒரு ஐயா வாங்கிட்டு போயிருக்காரு. கீழே எல்லோரும் அழுதுகிட்டு இருக்காங்க. என்னமோ ஒரு வருத்தமான அப்படின்னு நினச்சிட்டு மேலே போகிறாங்க. மேலே போன உடனே ஐயா இந்தாங்க கொய்யா அப்படின்னு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ராஜா உனக்குன்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரான். என்னென்னு நம்மளாக இருந்து என்ன பண்ணியிருப்போம், நான் அரசு வேலையிலிருந்து என்னை பதவி இறக்கம் பண்ணியிருக்காங்க நீ அப்படின்னு சொல்லி கோபம் தான் பட்டிருக்கணும். கோவப்படல, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்தார்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கங்களேன், அந்த துன்பத்தை எப்படி இன்பமாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே தேவைன்னு வச்சுக்கோங்க. அதனால் தயவு கூர்ந்து நம்ம ஒவ்வொரு வருத்தங்கள் இருக்கும், அந்த வருத்தத்தை எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றுறோம் அப்படிங்கிறது தான். சண்முக வடிவேலையா இங்கே நிறைய முறை வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சண்முக வடிவேலையா முன்னாடி நான் பேச்சு போட்டியில் ஒரு பரிசு வாங்கின ஒரு சம்பவம் இருக்குங்க. என்ன பண்ணேன், எனக்கு வாரியார் சாமி முன்னாடி பேசணும்னு ஆசை, முடியல. அப்போ ஸ்டேட் ஃபஸ்ட்டு அந்த பேச்சு போட்டியில் அவர் நடுவராக இருக்கார். நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் நான் மேடையில் ஏழ்புரை சொல்கிறேன், நான் வாரியார் சாமி முன்னாடி பேசணும்னு நினச்சேன், முடியல, ஆனால் இவங்க முன்னாடியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அப்போ என்னுடைய பேச்சை விட அவருடைய பேச்சு ஒரு படி முன்னாடி போயிருக்கணுமா இல்லையா, ஒன்று. 2வது நகைச்சுவையாகவும் பேசணுமா இல்லையா, நின்னார். தம்பி நல்லா பேசினார், ஒரு கைத்தட்டல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கைத்தட்டல் வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்துட்டு சொன்னார், தம்பி வாரியார் சாமி முன்னாடி பேசணும்னு நினச்சாரு, முடியலன்னு சொன்னார், பரவாயில்ல இப்போ வருங்காலத்தில் நல்லா வருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், வாரியார் கூட்டத்தில் நான் பேசியிருக்கேன் அப்படின்னாரு. கூட்டமே கைத்தட்டினாங்க பசங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கூட்டத்திலையும் பேசினேன் அப்படிங்கிறாரு, இல்லை கைத்தட்டுறாங்க. பேராசிரியர் சாலமன் பாப்பை ஐயா கூட்டத்தில் பேசினேன், கைத்தட்டுறாங்க.
உடனே கைதட்டி முடிச்சதுக்கப்புறம் கேட்டார், எதுக்கு கைதட்டினீங்கன்னாரு. எதுக்கு கைதட்டினீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை நீங்கள் பெரிய பெரியவங்களோட கூட்டத்திலலாம் பேசியிருக்கீங்கல்ல, அதுக்கு எதுக்கு கைதட்டுறது அப்படின்னாரு. ஆமாம் பெரியவங்க, நான் என்ன சொன்னேன், அவங்க கூட்டத்தில் பேசியிருக்கேன்னு சொன்னேன். அவங்க மேடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, நான் கீழே உட்காந்து பையன்கிட்ட கமெண்ட் அடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருப்பேன், அதுதான் கூட்டத்தில் பேசுகிறது அப்படின்னு சொல்லி உடனே இது வந்து கோயம்புத்தூரில் அவர் பேசினார்னு வச்சுங்களேன். அதனால் பெரியவங்க தன் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நகைச்சுவையாக பார்ப்பது, தன்னுடைய திறமையை ஏற்றி பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால்தான் நம்முடைய வாழ்க்கையில் சிரிப்பு முழுக்க இருக்கும். சிரிப்பு பூக்களால் நம்முடைய வாழ்க்கையை நந்தவனமாக மாறும். அதுதான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டணும். இன்றைக்கி கடவுள்கிட்ட போய் வேண்ட நிலைமையிலையாக இருக்குது. கடவுள்கிட்ட போய் இப்போ நம்ம கடவுளை வீட்லேயே உட்காந்து வேண்டலாம் அப்படின்னு நினச்சா, நம்ம சாமியை கும்பிடலாம் அப்படின்னு நினச்சி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க ஃபோன் வரும். நான் ஃபோன் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன், இவை பொழுதும் என் நெஞ்சு, நான் ஃபோன் அப்போ மறுபடியும் இப்படியே பேசிகிட்டு இருப்பார். கடைசியில் கடவுளே கன்ஃபியூஸ் ஆகி நம்மகிட்ட கேட்பார், ஏய் இவ்வளோ நேரம் நீ பூஜை பண்ணியா இல்லை ஃபோன் பண்ணியான்னு கேட்பார். அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தன் கோயிலுக்கு போயிருக்கான், கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலான்னு போகும்போது அர்ச்சகர் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சாமி வந்துட்டார். நம்ம சாமி வரமாட்டாருங்கிற நம்பிக்கையில் தான் கும்பிட்டுருக்கோம். சாமி வந்தால் ஒன்றும் இல்லைங்க, கடவுளுக்கு எல்லாமே படைக்கிறோம், கொழுக்கட்டை மோதகம் ஆப்பிள் எல்லாமே பண்ணுறோம்ல. ஒரே ஒரு ஆப்பிளில் பிள்ளையார் சாப்பிட்டாருன்னு நீங்கள் வைப்போமா? பிள்ளையார் கெட்டு போயிட்டார். வடமாலை சாத்துறோம் ஆஞ்சநேயருக்கு, 108 வடை, ஒரு வடை குறைஞ்ச ஏற்றுக்குவோமா? எதுக்கு வைக்கணும்? வடையின்னு எழுதி காமிச்சிட்டு வந்துடுவோம் நம்மெல்லாம் இல்லையா? ஒரு நாள் அர்ச்சகர் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது சிவபெருமான் வந்துட்டார். வந்த உடனே அர்ச்சகர் கேட்டார், ஹவ் ஆர் யூன்னு கேட்கணும், ஹூ ஆர் யூன்னு கேட்டார். ஹூ ஆர் யூன்னு கேட்குறேன், நான் தான் சிவபெருமான். சிவபெருமான்னா இப்படிலாம் வரமாட்டாங்கல்ல, நீ தான் சிவபெருமான் எப்படி நான் நம்புறது? பாத்தியாடா, நான் வந்தால் என்னையே நம்ப மாட்டேங்கிற, நான் இவ்வளோ எளிமையாக வந்திருக்கேன் நம்ப மாட்டேங்கிறேன், எப்படி நான் என்ன சொன்னால் நம்புவேன்? 1 மினிட் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு, இங்கே பாருங்கள், இது வந்து பித்தளை தட்டு, பித்தளை மணி, இதை தங்கமாக்கி காட்டுங்க. சிவபெருமான் தொட்டார், தங்கமாயிருச்சு. அப்படியா? சொம்பு எடுத்து கொடுத்தாரு, சொம்பை தொட்டார், தங்கமாயிருச்சு. எஸ், உண்மையில் நீங்கள் சிவபெருமான் தான், வெயிட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் காலில் விழுந்து கும்பிட்டான். கடவுளே ஈஸியாக வந்துட்டாருன்னா அவர் மதிக்காத உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உடனே என்ன ஆச்சு, ஊரில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரணும் இல்லை, பக்தர்களை கூப்பிடணும்னு சொல்லி ஊருக்குள்ளே போய் கோயிலில் சிவபெருமான் இருக்காரு, கோயிலில் சிவபெருமான் இருக்காரு, கோயிலில் சிவபெருமான் இருக்காருன்னு ஏலம் போட்டான். அதான் இருக்காருன்னு தெரியுமில்ல, இல்லைப்பா சிலையாக இருந்தாருப்பா, இப்போ தத்ரூபமாக வந்திருக்காரு, எப்படி நம்புறதுன்னு நாங்கள் அவங்களும். ஓ சூப்பர், நல்ல ஆன்மீகவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்மகர்த்தா இருக்கார்ல, ஆமாம் இந்த தர்மகர்த்தா ஒன்றுக்காக அதை வெங்கலத்தில் மணி இது வாங்கி கொடுத்தாரு, சிவபெருமான் தொட்டு தங்கமாக்கிட்டார் பார்த்தியா? அப்படியா, சரி போ அப்படின்ட்டு போயிட்டாங்க. அர்ச்சகர் வந்துட்டார். ஒரு வயலை காண கோயிலுக்கு வரணுமா இல்லையா? வரல. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 1/4 மணி நேரம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, வரவே இல்லை. 25 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அவன் வர்றான், தனியாக வரல, வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா டப்பா டபரா எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றான். எதுக்கு? சாமி தொடுங்க தங்கமாகட்டும். அப்போ நம்ம கடவுள் முக்கியம் இல்லை, கடவுள் மூலமாக என்ன அனுபவிக்கிறோங்கிறது தான் முக்கியம். அப்படி ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு போய் சாமிகிட்ட கேட்டார், இதை பண்ணுப்பா நல்லா ஆயிரும், கல்யாணம் ஆயிரும். அப்புறம் கல்யாணம் ஆகி அதை பார்த்துட்டு அவர்கிட்டே போய் கேட்டாருங்க, எனக்கு குழந்தை பாக்கி இல்லைங்க, குழந்தை வேணும் அப்படின்னு கேட்ட உடனே, கோயிலுக்கு வர இந்த பொருளெல்லாம் நீ வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே, நம்பால் இந்த 50 பைசா விபூதி கவர் இருக்குது பார்த்தீங்களா, குங்குமம் பிரசாத கவர், அதுலேயும் கூட என்றும் இறை பணிகள்னு போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? சாமி ஃபோட்டோ சின்னதாக இருக்குது, நம்ம ஃபோட்டோ பெருசாக இருக்கும், உபயம்னு வேறு போடுவாங்க. மற்ற நிகழ்ச்சிகளுக்கு உபயம் போடலாம், கோயிலுக்கு உபயம் போடுவது என்னை பொறுத்தளவு தப்பு. அந்த குழந்தை பேர் இல்லாதவர் என்ன பண்ணார், தட்டில் உபயம், ராமசாமி மகன் குப்புசாமி, அந்த தெரு எல்லாம் போட்டு எல்லாமே உபயம் எல்லாம் போட்டிருந்தார். பயம்னு போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பயமாக தான் இருந்துச்சு, எல்லாமே போட்டிருந்தார். கரெக்டாக அது கொடுத்த உடனே 9வது மாதம் 10வது மாதம் குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்து ஆண் குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தைய வெளியே எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வர நேரத்தில் பார்த்தா அந்த குழந்தையோட நெத்தியில் எழுதிருந்துச்சு, உபயம் இப்படிக்கு முருகன். ஆமாங்க, நீ எல்லாத்தையும் உபயத்துக்கு நீ பேர் போட்டு கொடுத்தீங்கன்னா அவரும் பேர் போட்டு கொடுப்பான்ல, அப்படி கொடுத்தான்னு வச்சுக்கங்களேன். அதனால் எதை கொடுத்தாலும் நம் எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்குற போது தான் அது சந்தோஷமாக இருக்கும். அதுதான் தேவை. அதைத்தான் நம்முடைய பெரியவங்க எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. நம்ம வீட்டில் இப்போ ஒரு பொட்டியை வச்சுருக்கோம், ஃப்ரிட்ஜு இல்லைங்களா, ரெஃப்ரிஜிரேட்டர். அது குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். 50,000 ரூபா குறைஞ்சபட்சம் இருக்கணும். ஒரு மணி வேலெட், ஒரு மணி பர்ஸ் வாங்குறேன்னு வச்சுங்களேன், ஒரு பணம் வச்சுக்கிற பொருள் வச்சுருக்கேன்னா, ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு 50,000 ரூபாய் அதில் வச்சுருக்கணும். அது அப்போ தான் அது மரியாதை
இல்லைங்களா? இப்போ இந்த செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோன் கவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கவர், மொபைல் ஃபோனுக்கு கவர், இந்த கவர் ஒரு 500 ரூபாயில் இருந்தால் இந்த ஃபோன் ஒரு 30,000 இல்லை 50,000 இருக்கணும், அப்போ தான் அது ஒரு மரியாதை இல்லையா? ஆனால் இந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா பொருளில் உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுங்க 50 ரூபா பொருள் தான் இருக்கும். 3 நாளைக்கு முன்னாடி முறிஞ்சு போகிற நிலைமையில் இருக்கிற முருங்கைக்காய், சங்க காலத்து சாம்பார், புளிப்பு வாசம் இருக்கிற இட்லி மாவு, எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆனால் விலை மதிப்பான பொருளை விலை மதிப்பு இல்லாத வச்சுருப்பாங்க. அது வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் எது யாருமே சூடாக சாப்பிட்றதில்ல, சுட வச்சு தான் சாப்பிட்றோம். ஏன்னா நமக்கு சூடு போயிருச்சு, சொரணையும் போயிருச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாம் அப்படி தான் ஆயிடுச்சு, சுட வச்சு. ஆனால் இது வர்றதுக்கு, ஃப்ரிட்ஜு வர்றதுக்கு முன்னாடி பால், தயிர், நெய், வெண்ணெய் இதெல்லாம் இதில் வைப்பாங்க. இதில் வைப்பாங்க, நீயே சொல்லுங்கிறீங்களா? நானே சொல்கிறேன். உரியில் வைப்பாங்க, ஒரு கயிறில் கட்டி உரியில் வைப்பாங்க. அதிலும் கூட எறும்பு போய் உள்ளே போயிடும் இல்லைங்களா? நம்ம வீட்டில் பரிமாறும் போது பாலோ தயிரோ ஊற்றி சாப்பிடும்போது எறும்பு இருந்தால் எங்களை மாதிரி இலக்கியவாதிகள் என்ன பண்ணுவாங்க? பார்ப்பா, பாட்கடலில் சீனிவாசன் பள்ளி கொள்கிறான். சீனிவாசன் தானே எறும்பு, சீனியில் வாசம் செய்கிற காலத்தில் சீனிவாசன் பால்கடலில் பள்ளி கொடுறான்னு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போவோம். ஆனால் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? எறும்பை எடுத்து போட்டுட்டு சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? எறும்பு சாப்பிட்டா, எறும்பு தின்னா கண்ணு தெரியும், எறும்பு தின்னா கண்ணு தெரியுமாங்க. எறும்பு தின்னா கண்ணு தெரியும், எறும்பை நம்ம பிடிச்சி தின்னா கண்ணு தெரியாது. எறும்பு தின்னா கண்ணு தெரியும்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம ஊரில் செடி கொடிகளுக்கு ஓரறிவு, எறும்புக்கும் கரையானுக்கும் ஈரறிவுன்னு சொல்லுவாங்க. 2 அறிவு உள்ளே எறும்புக்கு அரிசி மாவில் கோலம் போடுவாங்க. அரிசி மாவில் கோலம் போட்டிங்கன்னா அந்த சிற்றறிவு, ரொம்பவும் அறிவு கம்மியாக இருக்கக்கூடிய எறும்பு சாப்பிட்டா அந்த தானம் செய்த காரணத்தால், தர்மம் செய்த காரணத்தால் கடைசி காலத்தில் கண் தெரியும். எறும்பு தின்னா கண் தெரியும் அப்படின்னாங்க. எறும்பு தின்னா கண் தெரியும்னா கிலோ கணக்கில் எறும்பு வாங்கி தின்னா அதுக்கு கண் தெரியும்னு அர்த்தம் இல்லை. அப்படி நம்ம நினச்சக்கூடாது. அதனால் எப்போதும் மற்றவர்களுக்கு கொடுக்குற போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், உபயம் செய்கிற போதும் மற்றவர்களுக்கு கொடுக்குற போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த உலகத்திலேயே எந்த செலவும் இல்லாமல் கொடுக்கக்கூடிய மாபெரும் ஒரு தானம் என்று சொன்னால் அது மகிழ்ச்சி தானம் தான். அந்த மகிழ்ச்சி தானத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ராஜபாளையம் நகைச்சுவை சங்கத்தை சார்ந்த அத்தனை பெரியவர்களுக்கும், வெளியூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். எப்பவுமே இந்த பேச தொடங்கிறது ஈஸிங்க, முடிக்கிறது கஷ்டம். உண்மையிலே முடிக்கிறது கஷ்டம். எப்படின்னு கேட்டால், சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டி பழகலாம்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டி கற்றுருக்கீங்களா? 1 மணி நேரத்துக்கு 1 ரூபா, அரை மணி நேரத்துக்கு அப்படிலாம் கொடுத்து ஏறலாம்னு காசை வாங்கி கொடுத்து ஏறலான்னு ஒரு ஓரமாக நின்று ஒரு ஏதோ பக்கத்தில் நின்று ஏறிடுவோம். ஒரு 50 நிமிஷம் ஆகும், 55 நிமிஷம் ஆகும், நமக்கே தெரியும். தெரிஞ்சாலும் கூட அந்த கடைக்கு முன்னாடியே சுற்றிக்கிட்டே இருப்போமே தவிர கடைக்கு வரமாட்டோம், வந்து இறக்கி விட்றதுக்கு. ஏன்? அவரே கூப்பிடுவார்ட்டே, வாடா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கூப்பிட்டா நம்ம சொல்லுவோம், வரலான் தான் நினைக்கிறேன், இறங்கலான் தான் நினைக்கிறேன், இறங்க தெரியாமல் தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா பேச்சை கேட்கக்கூடிய பெரியவர்கள் இருக்கிற சபையில் பேச்சை தொடங்கிறது ஈஸி, ஆனால் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கஷ்டத்துடன் தான் இந்த பேச்சை நான் நிறைவு செய்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்முடைய சர்க்கரை பொங்கலிலே, சுட சுட சர்க்கரை பொங்கலிலே சூடான ரசத்துடன் நம்முடைய நீலகண்டன் ஐயா காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வழிவிட்டு என்னுடைய பேச்சை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். என்னுடைய நகைச்சுவை பேச்சிலே ஏதேனும் நகைச்சுவை குறையாக இருந்தால், நகை குறைவாக இருந்தால் அந்த நகையை நீங்கள் போடுமாறு கேட்டுக்கொண்டு, எவ்வளவு ஆனால் அந்த ஃப்ரீயை விட்டுருங்கன்னா, ஏன்னா அப்போ தான் நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம். அது ஜோக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நாங்கள் ஜோக்காக இல்லாமல் சந்தோஷமாக இருப்போம். எவ்வளவு இப்படி பிழை இருந்தாலும் பிழைக்கு தகுந்த மாதிரி பரிசு தொகையை நான் மண்டபத்தில் யாரும் எழுதி கொடுத்ததில் நான் வந்து பேசலைங்கன்னா, நானாக ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்து பேசினேன். இந்த நல்ல வாய்ப்பை தந்திருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். இலக்கியத்தின் பாலும் ஈடற்ற ஆன்மீகத்தின் பாலும் மட்டுமே கால் கொண்டிருந்த என்னை நகைச்சுவையின் பாலும் ஈர்த்து என்னை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய தாய் கழகங்களாக இருக்கக்கூடிய இந்த 2 கழகங்களுக்கும் நான் என்றைக்கும் நன்றி கடமைப்பட்டவன் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.